and welcome to Nippon Paints வழங்கும் Weekend with Stars, powered by Rajcom Builders and Fog Gold and co-presented by Unibic Cookies. அழகான மாலை நேரம். நீங்க அங்க, நான் இங்க, பக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான அரியாசனம். போன வீக்கெண்ட் இந்த அரியாசனத்துல ஒரு செல்ல ராணி உட்கார்ந்து அவங்க வாழ்க்கை பாதைய நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த சிம்மாசனம் ரெடியா இருக்கு. இங்க யார் உட்கார போறாங்க? தமிழ் திரையுலகில் ஹீரோ அப்படின்னா ஒரு சிங்கம், ஒரு புலி மாதிரி கர்ஜிக்கிறவங்க, கொக்கரிக்கிறவங்க அப்படிதான் பார்த்து மக்கள் எல்லாருக்குமே பழக்கம். திடீர்னு ஒருத்தர் வந்தார். ரொம்ப யதார்த்தமா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி ஒரு மெல்லிய குரல்ல நம்ம கிட்ட பேசி நம்மளை வசீகரம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து குடும்பத்துல எல்லாரும், முக்கியமா பெண்கள் மனதை கவர்ந்தார். இவரை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றது? இவர் ஒரு ரைட்டர், சிந்தனையாளர், திரைக்கதை ஆசிரியர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், மியூசிக் டைரக்ட் கூட பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இயக்குனர், ப்ரொடியூசர். ரொம்ப யதார்த்தமா நம்ம மனசுக்குள்ள இடம் பிடிச்ச திரு பாக்யராஜ் அவர்கள். Welcome to our show, sir. நன்றி. Thank you, dancers. Great welcome for a great man. இந்த பாட்டை கேட்ட உடனே நான் ஒரு கணம் அப்படி உங்க செட்டுக்கெல்லாம் வந்து உங்க லைட்டிங் எல்லாம் பார்க்கறதுக்கு வருவோம் தெரியுமா, அசோக் குமார் சாரோட அந்த நேரத்துக்கு போயிட்டேன் நான். வெல்கம் சார், வெல்கம் டு வீக்கெண்ட் வித் ஸ்டார்ஸ். நான் உங்களை பார்த்தது ஃபர்ஸ்ட் பிரசாத் லேப்லன்னு தான் நினைக்கிறேன். பிரசாத் லேப்ல தான் வந்து பார்த்தேன். ஸோ இன்னைக்கு இந்த ஷோல என்ன பேசலாம்? எங்க வந்திருக்கோம்? நம்ம செட்டுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஜி தமிழ் நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். ஓகே. ஸோ கொஞ்சம் அந்த நம்ம ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் மாற்றி ஒரு படத்தோட டிஸ்கஷனுக்கு உங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு புது ஸ்க்ரீன் பிளே அண்ட் புது ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாமா சார்? எப்படி வேணா வச்சுக்கலாம். சரி, அப்போ டைரக்டர்னா இங்கே உட்காந்தாகணும். சரி. ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க இன்னைக்கு? நான் வந்து நம்ம என்ன பேச போகிறோம், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்க போகிறது இல்லை, எதிர்பார்க்காத விஷயம் தான் நடக்க போகுது. சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஓகே, ஸ்க்ரீன் பிளே. இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, கொஞ்சம் வருஷம் முன்னாடி போகலாம். போனால் கோபிச்செட்டிப்பாளையம் லொக்கேஷன் எடுத்துக்கலாமா சார்? கோபிச்செட்டிப்பாளையம் எடுத்துக்கலாமா? வெள்ளாங்கோயில் தான் நம்ம லொகேஷன். அங்க 2 கேரக்டர், அமிர்தவல்லி ஒரு கேரக்டர், இன்னொரு கேரக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கணும், அப்பதானே குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வரும்னுட்டு அவங்க என்ன நினைச்சாங்க, ஃபர்ஸ்ட் குழந்தை பெண்ணா பிறக்கணும். அப்படி பெண்ணா பிறந்தா அந்த பெண்ணுக்கு செல்வின்னு பேர் வைக்கலாம். ஸோ செல்வம் வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னு நினைச்சு பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. போயிட்டு அந்த குழந்தை பிறந்த உடனே பார்த்தா அது ஒரு ஆண் குழந்தையா இருக்கு. அதனால பேர் என்ன வச்சாங்க? செல்விங்கிற பேரை செல்வராஜ்னு மாத்தி வச்சாங்க. ஸோ அடுத்த 2வது குழந்தை பிறக்கும் போது, அதாவது பெண் குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போயிட்டு அந்த குழந்தைக்கு வந்து தனம்னு பேர் வைக்கலாம், தனலட்சுமி. அப்பவும் அவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒரு ஏமாற்றம் தான். ஒரு பையன், அந்த பையனுக்கு தன்ராஜ் அப்படின்னு பேர் வச்சாங்க. அடுத்தது 3வதாக நிச்சயமாக இந்த தடவை பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு நினைச்சு ஜனவரி 7, 1953 கோஷ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் பிறக்கும் அப்படின்னு பாக்யலட்சுமின்னு பேர் வைக்கலான்றப்போ பிறந்தவர் தான் நம்முடைய பாக்யராஜ். ரொம்ப வித்தியாசமா இருக்கே சார். அந்த காலத்துல, அதுவும் 1950s வந்து ஆண் குழந்தை பிறந்தாதான் செல்வம் அப்படின்னு நினைக்கிற ஃபேமிலி இருக்கிற நேரத்துல ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்ட அம்முலு அண்ட் கிருஷ்ணமூர்த்தி. சின்ன வயசுல நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு பாக்குறது கொஞ்சம் ஆசையா இருக்கு. பார்க்கலாமா? ஆஹா, இந்த படத்தில் பாக்யராஜ் தனது சகோதரர்கள் அம்மா, தாத்தா, பாட்டி ஆகியோருடன் அமர்ந்திருக்கிறார். பாக்யராஜ் எங்க இருக்காரு? ஸ்கிரீன் பிளே படி பார்த்தா 3வது
மகன் தான். ஸோ அதனால அந்த பக்கம் உட்காந்துருக்க அதான் நீங்களா? ஆமா. ஓ, கண்டுபிடிச்சிட்டேன். அப்பவே ஹீரோ மாதிரி தான் சார் இருக்கீங்க. அந்த முகத்திலேயே ஒரு தேஜஸ், ஒரு கலை ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆக்சுவலா சின்ன வயசுல வந்து எங்க பெரியண்ணன் தான் ரொம்ப ஸ்டைலா இருப்பாரு, அழகா இருப்பாரு. பூர்ணிமா எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும் ஒரு சின்ன டப்பால ஒரு ஒரு ஐட்டம் கொண்டு வருவாங்க. இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அது உங்களோட ஃபேவரட் ஐட்டம்னு. ஒரு தக்காளி தொக்கு. ஒரு தக்காளி தொக்குக்காக நாம வந்து சண்டை போட்டிருக்கோம். உங்களோட சண்டை போட்டவர் யாரு? அவர் என்ன சொல்றார்? தக்காளி தொக்குக்காக உங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சாரா தோத்தாரா அப்படிங்கறத என்ன சொல்றாரு பார்க்கலாம். பாக்கியம் வயசானாலும் பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது எல்லாம் ரிட்டர்னிங் ஆஃப் தாட்ஸ் வந்து மறுபடியும் யங் ஏஜுக்கும் நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தூக்கம் வர டைமில் எல்லாத்தையும் ரீகலெக்ஷன் பண்ணி பார்த்துட்ருப்போம். இப்போவும் வீட்டில் வந்து தக்காளி குழம்பு வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு அதை பார்த்துன்னா பழைய ஞாபகம் தான் வரும். இட்லியும் தக்காளி குழம்பு பாட்டி வச்சுருந்தோம்னா நம்ம 2 பேர் சாப்பிட்டோம்னா பின்னால் வர்றவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் இருக்காது. உடனே பாட்டி வந்து ஒரு கொட்டு தலையில் நம்மளை கொட்டி என்னென்ன நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் முடிச்சு போட்டிங்கன்னா பின்னால் எத்தனை பேர் இருக்காங்க, யாருக்கு என்ன இருக்குதுன்னு யோசனை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து எல்லாத்தையும் வந்து சீல்டு பண்ணுவாங்க சாப்பிட்ற மாதிரி கொண்டு. சின்னண்ணன் இவர் எங்கள் பாட்டிக்கு வந்து எங்கள் சின்னண்ணன் மேலே ரொம்ப பாசம் அதிகம். என்னென்னா நான் நல்லா அது கொஞ்சம் பொதுக்குன்னு இருப்பேன் சின்ன பையனாக இருக்கும்போது. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி. உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு வந்து எல்லாம் பெண்களா பிறக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலேயே ரொம்ப ரெவல்யூஷனரியா யோசிச்சிருக்காங்க. என்ன பெண்கள் வேண்டாம்னு நினைக்கிற இந்த ஜெனரேஷன்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பேரண்ட்ஸுக்கு பிறந்தவங்க அதான் ஸ்பெஷல் சில்ட்ரன். ஸோ உங்களுக்கு பாக்யராஜ் எவ்வளோ ஸ்பெஷல் சொல்லுங்க. இல்ல நிறைய சண்டை போட்டிருக்கீங்களா சின்ன வயசுல? எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து ரொம்ப ஸ்பெஷல்லு. செகண்ட் திங் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது நானும் இவர் தானுங்க. அப்படியா? பிகாஸ் ஆஃப் ஏஜ் டிஃபரன்ஸ், 1.5 year டிஃபரன்ஸ். எல்டர் பிரதர்ஸ்க்கு வந்து எங்களுக்கும் வந்து ஜாஸ்தி டிஃபரன்ஸ். கரெக்ட். அப்போ கிட்டத்தட்ட ட்வின்ஸ் மாதிரியே இருந்திருப்பீங்க 2 பேரும். ஆல்மோஸ்ட் ஒரே வயசு மாதிரியே இருந்திருப்பீங்க. எல்லாத்துலேயும் டிஸ்கஷனு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸு எல்லாத்துலேயும் வந்து. ஸோ இந்த விஷமம் பண்றது, குறும்பு பண்றது அதுலேயும் இல்லை அதெல்லாம் இவர் தான் அதிகமாக பண்ணுவார். இவருக்கும் எனக்கு ஒரே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு. அது அயர்ன் பண்ணி வச்சுருந்தது அப்படின்னு சொன்னோம்னா இவர் ஒரு தடவை போட்டுட்டு அடுத்தது வந்து என்னோட ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, நைஸாக அவர் போட்டதை வச்சுட்டு என்னோட எடுத்து போட்டுக்குவாப்புல. இது வீட்டில் எப்பவுமே பிரச்சனை. எனக்கு இவருன்னா நான் சொன்ன 2 விஷயம். ஒன்று, இவர் ஒல்லியாக இருக்கிறதுனால எங்கள் பாட்டி வந்து இவர் மேலே பிரியும். நான் தடியாக இருக்கிறதுனால அதனால் வந்துட்டேன் உனக்கு என்ன பாவடா நீ நல்லா தடியாக தானே இருக்கிறான்னு சொல்லிட்டு இவருக்கு மட்டும் ஒரு இட்லி அதிகமாக போடுறது. அப்புறம் நைட்டில் என்ன பண்ணுவாங்க, 2 பேர்த்தையும் ஒன்றா தான் படுப்போம். அந்த கொசுவில் கட்டி படுத்து தூங்கிட்டு இருப்போம். நான் இந்த பக்கம் படுத்துட்டு இருப்பேன், இவர் இந்த பக்கம் படுத்துருப்பார். எங்கள் பாட்டிகிட்டே நீ இங்கே படு இங்கே படுன்னு இப்படி சொல்லிகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு நாள் லேசாக முழிப்பு வந்தது. டே அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி லேசாக எழுப்புறது. யாருன்னா இவரை மெல்ல எழுப்பி இந்தா பால் பழுக்கோ அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியாம இவருக்கு பால், ஏன்னா உடம்பு ஒரு ஒல்லியாக இருக்கிறான். அப்புறம் நான் பார்த்தேன், ஆஹா நைட் இந்த வேலை நடக்குதான்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு நாள் என்னென்ன நீ இப்படி படுத்துக்கோ தானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா இங்கே இன்னைக்கு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி திரும்பி வேணும்னா இப்படி படுத்துக்கிட்டேன். எங்கள் பாட்டி வந்து அதே மாதிரி எழுப்பிச்சு. கையை மட்டும் நீட்டிங்களா? கையை மட்டும் நீட்டி பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் நின்றா பாகுந்தி அப்படின்னு. குரலை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்புறம் தான் அர்ஜென்ட் வீக்கினாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கடா வந்து படுத்தேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவனுக்கு பாவம் ஒல்லியாக இருக்கானு சொல்லி கொடுக்குறேன், நீ இப்படி பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எங்கள் பாட்டிக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல, நோஞ்சாம் பிள்ளைக்கு தானே சத்துணவு, நீங்க சத்தான பிள்ளை, உங்களுக்கு வந்து அறிவுக்கு தான் உணர்வு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மெட்ராஸில் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் இவருக்கு தான் லெட்டர் எழுதுவேன். நீங்களெல்லாம் நன்றாக இருங்கள், நன்றாக சாப்பிட்டு நன்றாக தூங்கி நன்றாக பண்டிகையெல்லாம் கொண்டாடுங்கள், நான் நன்றாக பரவாயில்லை அப்படின்ட்டுருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் நான் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோன்னா உடனே ஒரு 200 300 போஸ்ட்டில் அனுப்பிச்சி வைப்பார். ஸோ நைஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உட்காருங்க சார். ஸ்கூலில் அந்த மணி ஸ்கூலில் படிச்சிங்க. மணி ஓகே. ஸ்ரீராம், பிசி ஸ்ரீராம் கிட்ட ஒருத்தர் யாரோ கேட்டாங்க கேள்வி,
நீங்க வந்து இந்த 11th ஸ்டாண்டர்ட் அந்த SSLC-ல படிச்சீங்களா இல்ல +2ல படிச்சீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு இல்ல நான் அந்த 11th ஸ்டாண்டர்ட்ல நான் +2 பண்ணேன் 2 வருஷம் படிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 2 தடவை படிச்சீங்களாமே, அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வேற படிச்சீங்களாமே? 1ஆம் கிளாஸ் 2 தடவை படிச்சேன். அது எதுக்காக? அதுக்கு ஏதோ இன்சென்டிவ் ஏதோ கிடைச்சதாமே இல்லை உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் அவங்க 2 பேருமே வந்து எங்கள் தாத்தா பாட்டி வந்து கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கே ஸ்கூல் படிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 1ஆம் கிளாஸ்லேருந்து அங்கே சேர்த்திட்டாங்க. எங்கள் அம்மா தனியாக இருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எங்கூட இந்த பையன் கடைசி போய் எங்கூட இருக்கட்டும், நான் தனியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசி போய் எங்கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு என் கூடயே வச்சுக்கிட்டாங்க. அதனால் அங்கே 1ஆம் கிளாஸில் வந்து அங்கே வெள்ளாங்கோயிலில் சேர்த்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் கிளாஸ் படித்து பாஸ் பண்ணேன். 2வது படிக்கிறதுக்காக சேர்த்துறதுக்காக எங்கள் தாத்தா முனிசிபல் ஹை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனார். எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் எல்லோரும் க்யூவில் நின்றுருக்கோம். பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க குழந்தைய வச்சு நின்றுருக்காங்க. ஹெட்மிஸ்ட்ரஸ் லேடி உள்ளே உட்காந்துருக்காங்க அவங்க ரூமில். அப்புறம் ஒவ்வொரு ட்ரெயினாக போகும்போது என்னோடய ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா திடீர்னு போய் ஒரு டீயும் வடையும் வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தாரு. சரி ரொம்ப நேரமாக பேரன் வெயில் நிற்கிறேங்கிறதுனால ஒரு டீ வடை வாங்கி கொடுத்துருக்காருட்டு சாப்பிட போனேன். பொட்டுன்னு தலையில் ஒரு அடித்தார். உனக்கு இல்லை, உள்ளே போய் அந்த பொம்பளை உட்காந்துருக்கல அந்த பொம்பளைட்டு கொடு அப்படின்னா. டீ வடையும் ஓகே. எதுக்கு டீ வடை அவங்களுக்கு கொடுக்க சொல்லணும். அப்புறம் நான் போனோடனே டீ வடை டேபிள் மேலே வச்சேன். அந்தம்மா ஹெட்மிஸ்ட்ரஸ் இருந்துட்டு எதுக்கு தாத்தா பையன் டீ வடையும் வைக்கிறேன், அட உங்கள் மேலே பிரியமாக உங்களுக்காக வாங்கிட்டு வந்தா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கு புரிஞ்சது அந்த காலத்துலேயும் லஞ்சம் கொடுத்துருக்காரு அட்மிஷனுக்கு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து பையன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டார். எல்லாமே கேட்டுட்டு வயசு என்ன அதெல்லாம் கேட்டுட்டு இது பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஊரில் 1ஆம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டேன். இங்கே 2ஆம் கிளாஸு சேர்த்துறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன். 2ஆம் கிளாஸில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. ஐயோ தாத்தா இன்றைக்கி 1ஆம் கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்குறோம், நாளைக்கு தான் 2ஆம் கிளாஸ் எடுக்கிறோம், நீங்கள் பையனை கூப்பிட்டு போயிட்டு நாளைக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. நான் போகலாம் தாத்தாங்கன்னு எங்கள் தாத்தா அப்படியே யோசிக்கிறாரு. போகலாம், நாளைக்கு தான் 2ஆம் கிளாஸ் சேர்த்துறாங்களா, இன்றைக்கி 1ஆம் கிளாஸ் தானே போகலாம் அப்படின்னா ஹெட்மாஸ்டர் அந்த அம்மாக்கிட்ட வந்து எங்கள் கிராமத்தில் என்னத்தையும் சரியாக படிச்சிருக்க போகிறா, அதனால் 2ஆவதுலாம் வேண்டாம் 1ஆவது இன்றைக்கே சேர்த்திருங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கட்டும் அப்படின்ட்டா. இல்லை வேண்டாம் நான் போகலாங்கிறேன். அந்த அம்மாவும் இல்லை தாத்தா 1ஆம் கிளாஸ் தான் பாஸ் பண்ணிட்டாருல்ல, நாளைக்கு கூட்டுவாங்கன்னு அட விடுங்க, அவன் நல்லா படிக்கிட்டாங்க, எனக்கு கிராமத்து படிப்பு பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கையெழுத்து போடுற கொண்டாங்கன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக கையெழுத்து போட்டு பழனிசாமி நாயுடுன்னு கையெழுத்து போட்டு எங்கள் தாத்தா என்னை சேர்த்தி வெளியே கூப்பிட்டு வந்துட்டார். நான் வந்தோடனே அழுகிறேன். நாளைக்கு தான் நான் 1ஆவது 2ஆவது இது பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஏன் இன்றைக்கி இது பண்ணேன் அப்படின்னா, இல்லை இன்னொரு தடவை நாளைக்கு உன்னை கூப்பிட்டு வந்து இன்னொரு டீ வடையை அந்த பொம்பளை யாரா வாங்கி கொடுப்பாங்க. ஸோ ஒரு டீ ஒரு வடைக்காக எங்கள் தாத்தா வந்து என்னோட ஒரு வருஷமே போயிடுச்சு. அதனால் இவர் எப்போ பார்த்தாலும் இவர் 5ஆவதும்பாங்க, நான் என்ன 4ஆவதான்னு கேட்பாங்க. 2 பேரும் ஏஜ் ஒரே மாட்டேங்கிறத பார்த்துட்டு இல்லைங்க 3ஆவதுன்னா ஒரு வருஷம் கோட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ 1ஆவதே 2 வருஷம் படித்தது உன்னதமான ஒரு உங்கள் முதல் ட்ராமா. அது எழுதினவர் யார், உங்களை வந்து அரங்கேற்றினவர் யார், அவர் பேர் ஞாபகம் இருக்கா? ஐசி கோவிந்தசாமி சார். அவர் நாடக கிளப்பில் அவர் தான் மெயின் தான். அதில் வந்து ரொம்ப ஈஸியாக யாரையும் சேர்த்துக்க மாட்டாராமே, நல்ல டயலாக்லாம் பேசினா தான் சேர்த்துக்கு வரான். ஸோ என்ன டயலாக் பேசி அவர் இம்ப்ரெஸ் பண்ணிங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டீ வடையா இல்லை டயலாகா? இல்லை அப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசினாங்க. நான் வந்து அப்போது வல்லவனுக்கு வல்லவன் படம் ரிலீஸ் ஆகிருந்ததில்ல, அந்த படத்தில் வந்து மனோகர் சாவித்திரி அம்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பாட்டு பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாங்கு வந்து ஒரு 2 லைன் பாடி காமிச்சேன். சரி, அவர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாமா? பாக்யராஜ் சார் உனக்கு ஞாபகம் இருக்கா, நாடகமன்றத்தில் நீ வந்து சேருன்னு வந்த, உன்னுடைய திறமை இருக்கிறத பார்த்து நாடகமன்றத்தில் நாங்கள் சேர்த்துட்டோம். நாடக கிளப்பில் உன்னைய ஹீரோவை போகணும்னு சொல்லி அரையாண்டியோட மாதிரி ரிஹர்சல் வர சொன்னேன். நீ வராமல் விலகோயில் ஓடிட்ட. அதனால் அந்த விடுமுறை வந்ததுக்கு இதில் தம்பித்துறை ஹீரோவை போட்டேன். பிறகு வந்தப்போ நான் உன்னை அடிச்சிட்டேன், ஏன் ரிஹர்சல் வரலன்னு. அந்த கோவனுக்கு இருந்தது போல் இருக்குது. அதனால தான் இன்று போய் நாளை வா படத்தில் என்னை ஹிந்தி பண்டிட்டா போட்டு நான் உன்னை எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்துட்டேன். உங்களுடைய முதல் இயக்குனர் இல்லையா, உங்களை இயக்கின முதல் இயக்குனர். அந்த நான் நினச்சேன் கட்டபொம்மன் மாதிரி ஏதோ ஒரு டைலாக் படிச்சிருப்பீங்க, இல்லை மனோகரா மாதிரி டைலாக் பேசியிருப்பீங்கன்னு நினச்சேன். பாட்டு தான் பண்ணீங்க. ஒரு தடவை எங்களுக்கு அதை பாட்டு பாடி காமிக்க மாட்டீங்களா? என்ன பாட்டுன்னு? பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம், பைத்தியமே கொஞ்சம் நில்லு,
வைத்தியரிடம் போய் சொல்லு. அது லேடி வாய்ஸ், அது மனப்பாடம் ஆகல, இது மட்டும். வெரி குட் சார். நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லுவாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தவங்க, நான் ஸ்கூலில் ஒன்றும் பண்ணதில்லை, சரியாக கூட ஸ்கூலுக்கு போனதில்லை, எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு சினிமாவில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு. அது வந்து ரொம்ப தவறான கருத்து. ஏன்னா ஸ்கூலில் ஷைன் பண்ணலைன்னா நம்ம வந்து உலகத்தில் எங்கேயுமே ஷைன் பண்ண முடியாது. ஸோ ஸ்கூலில் நீங்கள் எப்படி ஷைன் பண்ணீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸ்கூலில் ஷைன் பண்ணது மட்டும் இல்லை சார், நிறையா மற்ற வேலைகள்லாம் கூட நடந்திருக்கு, நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான குறும்பு வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. முக்கியமாக பெண்கள் மனதை நீங்கள் வந்து சினிமாவில் எப்படி கவர் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கிற பெண்கள் மனது கூட ரொம்ப தொட்டுட்டீங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையா? அப்போலேருந்தே பெண்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சு வச்சுட்டு இருப்பீங்க. இல்லைங்க, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னோம்னா பெண்கள் மேலே அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் வர்றது. அதாவது பர்சனாலிட்டி அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னுடைய ஃபீலிங்கு, எங்கள் வீட்டில் பூரா நாங்கள் 3 பேர் பசங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் வந்து ஒன்லி பசங்களாக இருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இல்லையே அப்படிங்கிறது வந்து எங்களுடைய பெரிய மனக்குறை. ஸோ வீட்டில் இல்லைங்கிறது ஒரு குறை. இன்னொன்று என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பருவம் வர்ற வரைக்கும் யார்கிட்ட பக்கத்து வீட்டில் அங்கேயும் இங்கேயும் பேசும்போதெல்லாம் வந்து ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஏஜில் வந்து திடீர்னு கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேசக்கூடாது, பொண்ணுக்கிட்ட எதுக்கு பேசுகிற, அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படின்ட்டு. இது எங்கே வீட்டுக்கிட்டேயும் அதே தான் தகராறு, பள்ளிக்கூடம் போனாலும் அதே தகராறு, இப்படி எங்கே போனாலும் அது என்ன பொண்ணுக்கிட்ட அப்படின்னு எப்போ பாரு பொண்ணுக்கிட்டேன்னு கேட்க ஆரம்பிச்சோன்னே, இது என்னடா இருக்குது இந்த பொண்ணுக்கிட்ட, ஒன்றா பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் அதிகமான கான்சன்ட்ரேஷன். எது வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அதுதான். அப்புறம் ஸ்கூலில் பிள்ளையோட பேசக்கூடாதுன்னா ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சது. நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டேய் பாக்யா, சொல்லுங்க. நானும் நீ இப்படி உட்காந்து பேசி எத்தனை வருஷமாச்சு, பரவாயில்ல என்றைக்காவது டைம் கிடைச்சதேங்கிற ஒரு சந்தோஷம். நம்ம 2 பேரும் நம்ம பாப்பநாயம்பாளையத்தில் எவ்வளோ ஜாலியாக சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தோம். பாப்பநாயம்பாளையம் இந்த அரிசிக்கார சந்தில் ஒரு பெட்டி கடையும் இல்லாமல், ஒரு மளிகை கடை இல்லாமல் ஒரு கடை. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ நீ தான் கதாநாயகம் அதுக்கு. அப்புறம் போய் அந்த கடையில் அசோகா பாக்கு வாங்குறத வழக்கமாக வச்சுருக்கிற. ஏன்டா அங்கே போய் அசோகா பாக்கு வாங்குற, வேறு கடையிலே இல்லைன்னா இல்லை அது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு போய் அடிக்கடி வாங்கிட்டு வரேன். எதுக்குடா போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தா அங்கே வந்து அந்த வயசுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொண்ணு அந்த கடையில் தான் இருக்கும். அங்கே போய் அசோகா பாக்கு வாங்கி லவ்வை டெவலப் பண்ணலாம், உன்னோட லவ்வை டெவலப் பண்ணலான்ட்டு நீ அங்கே போயிட்டுருங்கன்னு பின்னாடி தான் தெரிஞ்சது. ஆனால் பல தடவை போய் அந்த மாதிரி நீ வாங்கிட்டு வந்து நாங்கள் மறைஞ்சி நின்று பார்த்துருக்கோம். அதே மாதிரி நீ ஒரு நாள் போகும்போது, ஆனால் நீ வந்து என்ன பண்ணு தெரியுமா, அந்த பொண்ணு இருக்கிற நேரம் பார்த்து தான் அந்த கடைக்கு போவேன், இல்லைன்னா அந்த கடைக்கு போக மாட்டேன், பேசாமல் இருந்துக்குவேன். அப்புறம் ஒரு நாள் போயிட்டு பார்க்க வாங்க போகும்போது அந்த பொண்ணு இருந்திருக்கு. ஆனால் நீ உள்ளே போய் கடையில் கால் வெடிக்கும்போது அந்த பொண்ணு இல்லை, கரெக்டாக அவங்க அம்மா வந்துருக்கு. அம்மா வந்தோடனே உன்னோட மூஞ்சியை பார்க்கணும் அன்னைக்கு. இன்றைக்கி நினைச்சாலும் சிரிப்பு வருது. அப்புறம் சரின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி தெலுங்கில் கேட்டாங்க. நீயே தெலுங்குலேயே பதில் சொல்லி பார்க்க வாங்கிட்டு வந்துட்டேன். அது வந்து உன்னோட இதில் நம்ம இதில் ஒரு மறக்க முடியாத சமாச்சாரம். பாக்யராஜ் வந்து 1972 எனக்கு பழக்கம். நான் சின்ன பையனாக இருக்கிற காலத்துலேருந்து அவர் நல்ல பழக்க வழக்கம் அவர்கிட்ட உண்டு. ஒரு தடவை நீங்கள் பழனிக்கு கிரிவலை சுற்ற போனீங்க, அம்மா நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கிரிவலை சுற்ற போகும்போது கிரிவலை சுற்றிட்டு வந்து தங்கிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு 2 பொண்ணுங்க பழக்கமாச்சு. அவங்க கூட நீங்கள் யதார்த்தமாக பேசினீங்க. அவங்க உங்கள்கிட்ட வந்து யதார்த்தமாக அந்த அட்ரஸ் வாங்கினதுனால அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு லெட்டர் போட்டாங்க. போட்ட லெட்டர் வந்து அது அண்ணன் கையிலையோ அண்ணி கையிலையோ கிடச்சி வீட்டில் அது ஒரு பெரிய பிரச்சனையே உருவானது என்னால் இன்னும் மறக்க முடியறதில்ல. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசிரக்கூடத்தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு.
சார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ல பார்த்தோம், பட் நேரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க. யார் யார் என்னென்ன உங்களை பிரச்சனையில மாட்ட போறாங்கன்னு. கோபால்னா 2-3 கோபால் இருப்பாங்க. அதனால் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் சொல்லும்போது கண்ணன் காப்பி கோபால்னு சொல்லுவோம். ஏன்னா இவர் கண்ணன் காப்பியில் வந்து பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு கடை இன்சார்ஜ் இவர் தான். சரி. அதனால் கண்ணன் காப்பி கோபால்னு இவர் சொல்லிக்குவோம். இவர் வந்து ரசிகை மன்றத்தில், என்னுடைய ரசிகை மன்றத்தில் தலைவராக ரொம்ப காலமாக ஆரம்பத்துலேருந்து இருக்கார். சுந்தரம். இவரும் பக்கத்து வீடு மணி. ஓ, பக்கத்து வீடு. ஸோ பக்கத்து வீட்டில் இவர் பண்ண எல்லாமே தெரியும் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து. இது எனக்கு ரொம்ப ஜூனியரு, அதனால நிறைய விஷயங்கள் இவன் பார்த்து ரசிச்சிருப்பான். எங்கள் அண்ணன் என்ன பெல்ட் எடுத்துட்டு துரத்துறது, அடிக்கிறது. சரி, எல்லாம் நல்ல விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இந்த இந்த பழனி மேட்டர் என்ன? அது என்னது? அது பழனி மேட்டர் அங்கே போயிட்டு 2 பொண்ணுங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு வந்துட்டாரு. அதாவது கொஞ்சம் நான் சரியில்லாமையே சுற்றிக்கிட்டு இருந்தேன்ல, படிப்பு இல்லாமல். அதனால் வீட்டில் வந்து யாரோ சொல்லிட்டாங்க, பையனுக்கு மைண்ட் ஏதோ கொஞ்சம் சரியில்லாத போல இருக்குமா, அதனால் இந்த பழனிக்கு வந்து சித்திரை பின்னேழு வைகாசி முன்னேழுன்னு அந்த 15 நாளைக்கு நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா அங்கே சஞ்சீவி காத்துன்னு ஒன்று வீசும். ஸோ அந்த கிரிவலம் மாற அடிவாரத்தை சுற்றி வந்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த மைண்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சரியாயிருவாங்க அப்படின்னு எங்கள் சொல்லி. ஸோ எங்கள் அம்மாவும் என்ன நம்பிடுச்சு, பையன் கூப்பிட்டு போனால் தான் சரியாகும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னடான்னா இங்கிருந்து தப்பிச்சா போதும், எங்கள் அண்ணன்கிட்ட எப்போ பாரு சண்டை பிரச்சனைன்னு. அதுக்கப்புறம் அங்கே போய் சேர்ற வரைக்கும் ஏதோ கிரிவலம் சுற்றுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னால், அப்புறம் அங்கே போனோம்னா எல்லா மண்டபங்கள்லேயும் வந்து நிறைய பேர் குரூப்பாக வந்து தங்கியிருக்காங்க. அதில் பார்த்தா காலையில் இருந்துச்சா 4:30 மணிக்கு எழுப்பி குளிப்பதற்காக எழுப்பி விட்டா எங்கே பார்த்தாலும் பொண்ணுகளாக இருக்காங்க. அப்புறம் சந்தோஷத்துக்கு கேட்கவா வேணும், 4 மணிக்கு நம்ம தான் முதலெல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் போகும்போதெல்லாம் அவங்க கூடயே சேர்ந்து போய்கிட்டு. ஓகே, நீங்கள் எழுதுனீங்களா லெட்டர் அவங்களுக்கு? நானும் நிறைய எழுதுனதுண்டு. அந்த பழனி பீப்புளுக்கு? பழனி பீப்புளுக்கு இல்லை, இங்கே எழுதுனேன். இந்த இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த அசோகா வாங்க, அசோகா பாக்கு, அந்த 1 பைசாக்கு பாக்கு வாங்குனீங்க அந்த பொண்ணை ஒரு தடவை பார்க்கறதுக்கு. அதுலாம் சிவப்பு ரோஜாக்களில் வரும் அந்த இதெல்லாம். என்னென்னா நான் போனோன்னையுமே அந்த பொண்ணு, கமல் வந்து ஜவுளி கடைக்கு போவாரு, நீங்க வந்து பாக்கு கடைக்கு போறீங்க. சரி. போனால் என்ன கேட்குறதுன்னு தெரியல. அப்புறம் நான் வந்து அசோகா அப்படின்னு சொல்லுவேன். உடனே அந்த பொண்ணு அசோகா எடுத்து நீட்டுரும். அது கையில் நீட்டினா கை டச் பண்ணலாமே, அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், காசு எடுத்துட்டு இங்கெங்கேயோ பார்த்துட்டு இப்படி நீட்டுற மாதிரி அவர் ரோட்டில் பார்த்துட்டு இப்படி நீட்டுவேன். அது அங்கே முன்னால் சின்ன பலகை மாதிரி இருக்குது, அது டொக்கு டொக்குன்னு தட்டும். கை மாதிரி ஒரு தட்டு, அதில் தான் காசு வைக்கணும். அது அப்படி தட்டும். அப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் காசு வைக்கிறது. இது 2 தடவை 3 தடவை நான் வரும்போதெல்லாம் அசோகா அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு, இவர் வந்தாலே அசோகா தான் வருவார்னு. ஒரு தடவை வரும்போது நான் வந்து நின்று உடனே அது அசோகா எடுத்து வச்சது. எனக்கு அசோகா வேண்டாம், புகையில வேணும் அப்படின்னு. புகையில என் வயசுக்கு நான் போடுவேனா, அது முழிச்சது திருத்துன்னு நீளமான புகையில வேணும் அப்படின்னு. அப்புறம் அதை எடுத்து சிரிச்சுக்கிட்டே எடுத்து வச்சது. அப்புறம் நான் இதை போட்டால் மயங்கி செத்து போயிடுவேன், வேண்டாம் எனக்கு அசோகாவே கொடு அப்படின்னு. அப்புறம் சிரிச்சுட்டு மறுபடியும் அதை எடுத்து வச்சுட்டு அசோகாவே கொடுத்தது. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் தைரியமாக ஒரு லெட்டர் கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அதை நல்லா மடித்து கிடிச்சு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தேன். கரெக்டாக அது அந்த சாப்பாட்டுக்கு வர நேரத்தில் அந்த கடையில் அந்த நேரத்தில் இருக்கும். அப்புறம் காசு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன். அசோகா எடுத்ததுக்கப்புறம் மெல்ல அந்த பழகியில் அது கொண்டு வந்து பழகி வச்சது தப்புன்னு அந்த லெட்டரை வச்சேன். அது பணம் தான் வச்சுருக்கேன்னு நினச்சிட்டு எடுக்க போச்சு. இந்த லெட்டர் மடித்து வச்சுருந்தனால அது டப்பு இப்படி ஓப்பன் ஆச்சு பாருங்க. அவள் கை வந்தது அப்படியே ஷாக் ஆகி அப்படியே என்னை பார்த்துன்னு நானும் என்ன பண்ண தெரியாமல் முழிக்கிறேன். அது அப்படி பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா உள்ளேருந்து அந்த பொண்ணு பேர் சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆச்சா மாட்டிட்டோம்டா அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் அந்த பொண்ணு டக்குன்னு அவங்க அம்மா வரதை பார்த்தோன்னே டக்குன்னு எடுத்து அப்படி உள்ளே போட்டோம். அது 2மே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல. இவங்களெல்லாம் அப்படி தோண்டி எடுத்து பார்த்தா நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அசோகா பாக்கு மாதிரி, மிஸ்டர் எக்ஸின் விஜய் மாதிரி நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சார், வாழ்க்கையில் எவ்வளவோ சாதனை நம்ம செய்கிறோம். ஆனால் சில சாதனைகளை சில பேரோட பகிர்ந்துக்க முடியாது அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, தளபதி ஆடியோ ரிலீஸ் அப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ இளையராஜாவோட பீக் பீரியட். அப்போ ரஜினி சார் வந்து ஹீரோ, அவர் வந்து பேசும்போது என்ன சொல்லுவார், இது எல்லாம் நல்ல சமயத்தில் எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி தான் சொல்லுவார்னு நினைப்போம். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு சொன்னார், இவ்வளோ புகழ் பாராட்டு, இவ்வளோ சக்ஸஸ் வெற்றி எல்லாம் இருக்குது, இருந்தாலும் இந்த டைரக்டர் மணிரத்னத்தோட அப்பா அம்மா 2 பேரும் உயிரோடு இல்லையே, இது எதையுமே பார்க்கறதுக்கு அப்படின்னோடனே அப்போ தான்
புரியுது. சந்தோஷங்கிறது வந்து வாழ்க்கையில வெற்றி மட்டும் இல்லை, நம்ம யாரோட பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சுவரில்லாத சித்திரங்கள் படம் ரெடி ஆகும்போது உங்க அம்மா இல்லை அதை பார்க்கறதுக்கு, எவ்வளோ ஆசைப்பட்டிருக்காங்க? இல்லைன்னா கூடங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த ஃபோர்த் தாட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிழக்கே போன்றையில் படம் முடிச்சுட்டு போனப்போ அதில் சுதாகர் வந்து மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி இருக்கும், கழுதியில் உட்கார வச்சு கழுதி இழுத்துட்டு போனோம். அப்போ அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து கழுதி இழுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவன் கழுதி இழுத்துட்டு போகும்போது கேமராவில் நம்ம தெரியுமான்னு கேமராவை பார்த்துக்கிட்டே இருந்தான். 2-3 பேரை மாறி மாறி விட்டு அவங்க சரியாக வரலன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே, அப்புறம் அதுலேயும் வந்து அந்த ஊர்க்கார மாதிரி வந்து பனியனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால் டக்குன்னு என்ன பண்ணேன், யோ என்னையும் எல்லோரும் கேமராவே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க டைரக்டர், இல்லை சார் நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் கிளாப்பெல்லாம் வச்சு போட்டு அந்த வேஸ்ட்டு அந்த பனியன் தான் போட்டுருந்தேன். அதோடையே கழுதி இழுத்துட்டு வந்தேன் நான். இது வந்து நான் ஒன்று லட்சுமி வந்து இவங்கெல்லாம் வந்து டப்புன்னு ஒரு பெரிய ஸ்டில்லாக ஒன்று எடுத்துட்டாங்க. கழுதியில் சுதாகர் உட்காந்துருக்கிறது, நான் கழுதி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. கோயம்புத்தூரில் ஊர் பூரா இந்த போஸ்ட் அடிச்சு விட்டுட்டாங்க போஸ்டர் படத்துக்கு. ஆமாம். எங்கள் பாட்டி ஏடா போய் கழுதி பிடிக்கிறதுக்காடா இங்கேருந்து மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி வந்து சி வெக்கமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து சொல்கிறேன், உங்கள் பாக்கியம் பாரு போய் கழுதி பிடிச்சின்னு இருக்கேன் மெட்ராஸில் சித்தா சினிமாவில் நடிக்கிறதான்னு. அப்போது எங்கள் அம்மாவுக்கு ஓரளவுக்கு விவரம் புரியும். அப்புறம் எங்கள் அம்மா அப்போ கேட்டது, ஏன்டா அந்த சுதாகர் கேரக்டர் நீ செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டது. நான் சொன்னேன், என்னம்மா இது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதனால் நீ அப்படி நினைக்கிற, அதுக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் லட்சணமாக இருக்கணுமில்ல அப்படின்னு. இல்லை உனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு உங்கள் டைரக்டர் உன்னையே வந்து அதே கதாநாயகனை போட்டு படம் எடுப்பார், நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு நடக்கும் அப்படின்னா. என்னடா எங்கள் அம்மா சரி ஏதோ ஒரு ஆசையில் சொல்லுது அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். அப்புறம் புதிய வார்ப்புகள் அப்போது ஃபஸ்ட்டு நடிச்சுட்டு டைரக்டர் சொன்னார், அப்புறம் நடித்தேன். அப்புறம் நடித்து முடித்து 2 நாள் கழித்து உடனே இப்போ ஃபில்ம் டெவலப் பண்ணி கொண்டு வர சொல்லி அங்கே ஒரு வில்லேஜில் வந்து ஒரு டென்ட்டில் வந்து போட்டாங்க. போட்டு பார்த்துட்டு டைரக்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரும் நிவாசும் வந்து சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு லெட்டரே எழுதினேன் எங்கள் அம்மாவுக்கு. இந்த மாதிரி நீ வந்து சொன்னேன் உங்கள் டைரக்டர் வந்து ஹீரோவை போட்டு எடுப்பாருன்னு, அதே மாதிரி புதிய வார்ப்புகள்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த படம் என்னை ஹீரோவை போட்டு எடுத்து 2 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ ஓகேன்ட்டாங்க. 3ஆவது நாள்லேருந்து நான் கண்டினியூ பண்ணி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. புதிய வார்ப்புகள் பார்த்தாங்களா அவங்க? இல்லை பார்க்கல, பார்க்கறதுக்கு முன்னால் போயிட்டாங்க. கிழக்கே போன் ரயில் அது அந்த டைம் வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சூரியலா சித்திரங்கள் புதிய வார்ப்புல போய் இல்லை, முதல்ல புதிய வார்ப்புகள் அப்புறம் தான் சூரியலா சித்திரங்கள்லாம் வந்தது. ஸோ ஜஸ்ட் அதாவது சில வேர்டுகள்லாம் போடுவோமே நம்மளை அறியாமல். புதிய வார்ப்புகளப்போ எங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல நான் வீடு கூட்டிகிட்டு இருப்பேன். அப்போ அந்த பூக்கார பொண்ணு வந்து என்ன வாத்தியாரியா நீங்களே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டீங்க, வீட்டில் சொன்னால் யாராவது கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம் இல்லைன்னா, இல்லை எங்கள் வீட்டில் யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, ஏங்க அப்படின்னா, யாரும் இல்லை எல்லாம் மேலே போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டேன். யதார்த்தமாக டைலாக் அப்படி சொல்லிட்டேன். ஆனால் அப்போ அம்மா உயிரோடு இருக்காங்க. படம் ரிலீஸ் அப்போ நான் போய் தேட்டரில் படம் பார்க்குறேன், டக்குன்னு அந்த டைலாக் வந்தோடனே ஐயோ அம்மா இருக்கும்போது ஏன் அந்த வார்த்தையை நான் சொன்னேன், இப்போ கரெக்டாக படம் ரிலீஸுக்கு அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அறம்பாடுற மாதிரி நம்ம பாட்டுக்கு சொல்லி வச்சுட்டோம். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, அறம்பாடுற மாதிரி எழுதக்கூடாதுன்னு. எம்ஜிஆர் அதுலாம் வந்து அவர் எம்ஜிஆர் சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார் அப்படிம்பாங்க, இந்த அறச்சொற்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் சுவரில்லா சித்திரங்களுக்கு அப்புறம் நீங்கள் பாமா ருக்மணி ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ்னா பாமா ருக்மணி தான். அதுக்கப்புறம் நிறைய படங்கள், அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆஃப்டர் சக்ஸஸ் தான். ஒரு படமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, மணி சொல்லுவார், ஒரு படத்துக்கு போகிறேன் நான், அங்கே ஹீரோ இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் லேட்டாக தான் வருது, ஹீரோவை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க, பொண்ணு பார்க்க ஹீரோ வராரு அப்படின்றப்போ டிராக்டரில் வந்து இறங்குறாரு ஒரு ஹீரோ. இதை விட பிரமாதமான ஒரு இன்ட்ரடக்ஷன் எங்கே இருக்க முடியும்? அவ்வளோ இன்டெலிஜென்ட். அதாவது ஹீரோயிசம்னு என்னென்னவோ இருக்குது, பட் நீங்கள் அந்த ஹீரோயிசத்துக்கே ஒரு புது இலக்கணம் நீங்கள் கொண்டு வந்தீங்க. பட் ஹீரோஸ்னா ஒரு விஷயம் இருக்குது, டான்ஸ் ஆடி ஆகணும். ஓகே, அது எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், ஜெயசங்கராக இருக்கட்டும், அந்த காலத்தில் டான்ஸ் ஆடணும். உங்களுக்கும் டான்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் வந்து எதேச்சியாக நடிகரானவர், அதாவது ஹீரோவானது. உங்களை டான்ஸ் பண்ண வைக்க டான்ஸ் மாஸ்டர் கஷ்டப்படுவாங்களா, இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் மாஸ்டரை நீங்கள் கஷ்டப்படுத்தி கொண்டு வருவீங்களா? இல்லை, எனக்கு என்ன வருமோ அதுக்கு எதாவது பண்ணுங்கன்னு சொல்லுவேன். டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜாக்காரெல்லாம் வந்து அக்கா வேண்டாக்கா அப்படின்னு சொன்னால் கூட இல்லை தம்பி அது எப்பயாவது ஒரு அப்படி சின்னதாக பண்ணிடலாம். ஸோ புலியூர் சரோஜா உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்களா, இல்லை நீங்கள் புலியூர் சரோஜாவை கஷ்டப்படுத்தி? இல்லை, நான் அவங்களை கஷ்டப்படுத்தினங்கிறது இல்லை, கேட்டுடலாம். எனக்கு வர்ற வரைக்கும் அவங்க வந்து புலியூர் சரோஜா ஸ்க்ரீனில் வருவாங்களா, கேட்டுடலாமா அவங்க கிட்ட?
உங்க டான்ஸ்ல நாங்க உங்களை கஷ்டப்படுத்தணுமா இல்ல நீங்க எங்களை கஷ்டப்படுத்தணுமா தெரியாது. ஏன்னா பாத்ராஜா சார் படத்துல தான் நானும் ஃபர்ஸ்ட் இவங்கள்ட்ட புதிய வார்ப்புகள் தெலுங்குல தான் இவங்கள்ட்ட நல்லா மலையில மாட்டி என்ன ஐயோ அம்மா ஏதாவது ஒரு டான்ஸ் பண்ண போறியா இல்லையான்னு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா? சோ என்ன விடுங்க, இவரு வாஞ்சோலை கிளிதானோ ராதியா. வாஞ்சோலை கிளிதானோ அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் சரி, அப்பா சரியா இருக்கோ இல்லையோ பண்ணலாம். பட் இவர் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் எல்லா படத்துக்கும் நீங்க தான் சாங் பண்ணிருக்கீங்க. சோ எப்படி? நிச்சயமா தம்பி வந்து சூப்பரா ஆடி இருக்கு. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க சின்ன வீடு படம். அதுல இந்த ஸ்டெப்பு அவர் போட்டாரு. இப்ப அந்த ஸ்டெப்பு எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சூப்பரா ஆடி இருக்காரு. என்னை பொறுத்தவரையிலும் தம்பி நான் கம்போஸ் பண்ண எல்லா படத்துக்கும், நான் ஆளான தாமரை எல்லா படத்துக்குமே நல்லா ஆடி இருக்காரு. சின்ன வீட்டுல என்ன பாட்டு தெரியுமா? அந்த எப்படி ஸ்டெப் போட்டாருன்னு சொன்னீங்க, என்ன பாட்டு தெரியுமா? அட மச்சான் உள்ள மச்சான் அட மச்சான் மச்சான் ஒரு ஆட தெரியாத ஒரு ஆர்டிஸ்ட்டை ஆட வைக்கிறது தான் ஒரு டான்ஸ் மாஸ்டரோட வேலை. தம்பி வந்து நிஜமாவே சொல்கிறேன், சூப்பரோ சூப்பர், டபுள் சூப்பர் இல்லை ட்ரிபிள் சூப்பர். சார், சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே 2 பேர் அப்படின்னா காட்ஸ் மாதிரி, சிவாஜி அண்ட் எம்ஜிஆர். சிவாஜி கூட நீங்கள் வந்து தாவணி கனவுகளில் ஒர்க் பண்ணீங்க. உங்கள் படத்தில் அவர் நடித்தார். உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி சிவாஜி, நடிக்கும் போது சிவாஜி, அதை பற்றி சொல்லுங்கள். சிவாஜி சார் படங்கள் ஆரம்பத்தில் வந்து அவர் படத்தில் போய் உட்காந்து டென்ட்டில் இந்த பாசமலர்லாம் படம் பார்க்கும்போது அந்த முன்னால் மணலில் தான் உட்காந்துக்கிட்டு அந்த இதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே டென்ட்டில் படம் பார்ப்பேன். அந்த கை வீசுக்கும் போது பேன்னு அழுதுருவேன் நான். அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் வந்து. அப்புறம் சில போஸ்டர்கள் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னோம்னா, இந்த வியட்நாம் வீடு போஸ்டர் பார்த்தாலே ஐயோ இது போய் அழுக வேண்டியிருக்கு, வேண்டாம் எது காசு கொடுத்துட்டு அழுதுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில போஸ்டர் பார்த்தாலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு அவர் மேலே வந்து இதாக இருந்தது. அவர் அப்போது ரொம்ப அவர்கிட்ட ரசித்தது என்னென்னா, நீ ரொம்ப சரியான ஆளியாயோ நீ அப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னு, இல்லை இந்த பொம்பளைகள்லாம் ரொம்ப மோசம், அவங்கள வந்து நீ ஒரு மாதிரி பண்ணிட்ட அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல, என்னென்ன சொல்கிறீங்க. இல்லையா, ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு நேரத்தோடு வந்தேன், திடீர்னு நான் 6 மணிக்கு வர்றவன் 4 மணிக்கு அன்றைக்கி வந்தால் வீட்டில் பார்த்தா பொம்பளைலாம் காணோம். எங்கே பொம்பளையாளு ஒருத்தருமே காணோம். நான் எல்லோரும் சினிமாவுக்கு போயிருக்காங்க, எல்லாருமே ஒன்றா சினிமாவுக்கு போயிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு. படம் முடிஞ்சு வந்தாங்க. என்ன படம் அது அப்படின்னா, அவங்க முதல்ல கேட்கும்போது முந்தானை முடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டாங்க. இப்போ லேடிஸ் வந்தோடனே என்னம்மா சிச்சோ படமா அது சே என்ன இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, ஐயோ எங்களுக்கே போதும் ஏன்டா போனோன்னு ஆகிப்போச்சு, என்ன அவ்வளோ மோசமாக பாக்கி எடுத்துருக்கா, ஐயோ அது ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ஆள் மாறி ஆள் இப்படி சொல்லிட்டு போனாங்க. என்ன பாக்கி அவ்வளோ மோசமாக படம் எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தேன், மறுபடியும் ஷூட்டிங் ஏதோ ஒரு விதத்தில் கேன்சல் ஆகிப்போச்சு. அப்புறம் திரும்பி வந்தேன், இன்றைக்கி பொம்பளைங்க வீட்டில் இல்லை, எங்கே போனாங்கன்னா மறுபடியும் சினிமாவுக்கு போயிருக்கு. என்ன சினிமாவுக்கு, முந்தானை முடிச்சுக்கு தான் போயிருக்காங்க. அதே படத்துக்கு நேற்று அந்த பொம்பளையும் என்கிட்ட அவ்வளவு தூரம் சீச்சி அப்படி இப்படி என்ன படம் அப்படியெல்லாம் சொல்லி போட்டு அடுத்த நாளே வீட்டிலேருந்து கோஷ்டியாக போய் பார்த்துருக்காங்க. நீ அந்த அளவுக்கு அவங்களுக்கு எடுத்து வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக. அதாவது இன்ஹிபிஷன்ஸ்னு கொஞ்சம் இருக்கும், அது செய்யக்கூடாதோ அப்படின்றத அதை வந்து மீற வச்சுட்டீங்க நீங்கள், இல்லை உங்களை லேடிஸுக்கு அவ்வளோ தூரம் அது பிடிச்சி போய். தாவணி கனவுகளில் அவர் கூட ஒர்க் பண்ணீங்க. அந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப அம்பிஷியஸான ஒரு ஃபிலிம். இதெல்லாம் தாண்டி அந்த கேரக்டரைசேஷன் வந்து ஒரு 5 பெண்களுக்கு ஒரு பிரதர், அதுதான் வந்து மெயின். ஐ திங்க் ரியல் லைஃப்ல உங்களுக்கு சிஸ்டர்ஸே இல்லாதனால அந்த படத்துல ஒரு 5 சிஸ்டர்ஸ் வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். 5 சிஸ்டர்ஸ்னா நான் நிறைய ஃபேமிலிஸ் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். ஒரு 2 தங்கச்சி 3 தங்கச்சி எல்லாம் இருக்கும்போது இந்த அப்பா கரெக்டாக இருந்துட்டா அந்த பையனுக்கு வந்து பாரம் இருக்காது. ஒரு அப்பா சரியில்லாமல் போயிடுச்சுன்னா எல்லா பாரமும் அந்த பையன் மேலே வரும்.
அப்போ அவன் வந்து அவனுடைய சொந்த சுக துக்கங்கள் எதை பற்றி யோசிக்காமல் இதையே யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருப்பான். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபேமிலிஸினுடைய ஒரு பாதிப்பு தான் எனக்கு இதாக இருந்தது. ஸோ 5 சிஸ்டர்ஸ் ஆக்ட் பண்ண அந்த ஆக்ட்ரஸஸ் பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சின்னவ வந்து நம்ம டிடி அவங்க சிஸ்டர் பிரியா. பிரியா. அப்புறம் மாமூலான மற்றவங்க எல்லாம் கோகிலா ஒருத்தர் அங்கே கோகிலா. ஆமா ஒருத்தங்க. இங்கே இதில் பார்த்தேன். இப்போ நான் போனப்போ சிங்கப்பூரில் எங்கேயோ அங்கே நடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் டப்பிங்கெல்லாம் பேசுவாங்களே நம்ம இவங்க. அப்படி திரும்பி பாருங்க ரைட் சைடு கொஞ்சம். ஹலோ ஹலோ. இவங்க அந்த டான்ஸ் ஒன்று ஆட சொல்லி அப்பப்போ கேட்டுக்கிட்டு இருப்பேன். யார் இவங்க, இவங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க எல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வளர்ந்தோம், இவங்க எல்லாம் வளர்றத பார்த்தோம். ஸோ வண்டர்ஃபுல். இது சின்ன குழந்தையெல்லாம் அது குளிச்சுட்டு இருக்கோம். சிவாஜி சாருக்கு எனக்கு டைலாக் சண்டை வந்துடும். அப்போ அவர்கிட்ட, கேப்டன் என்ன விளையாட்டு பண்ணீங்க, பொம்பளை எல்லாம் குளிச்சுட்டு இருக்க இடத்துல வந்து கலாட்டா பண்ணுறீங்க, எது இதாடா பொம்பளை. ஆமா, நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண இன்னொரு சைல்டு ஆர்டிஸ்ட் வராங்க. இவங்களை நான் கூப்பிடுறதே ஜப்பான் தான் கூப்பிடுவேன். ஜப்பான் தான் கூப்பிடுவீங்களா? எப்போ அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க? எந்த படம் ஞாபகம் இருக்கா சார்? முன்னாடியே ரத்தத்தின் ரத்தமே தான் ஆக்சுவலாக. ரத்தத்தின் ரத்தமே தான் உங்களுக்கு. அங்கிள் பற்றி சொல்லணுன்னா வந்து நாங்கள் ஒரே ஊர் கோயம்புத்தூர். அங்கிளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நடிகர்களை எல்லாரும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து ஐயோ அந்த மாதிரியெல்லாம் யாராக இருக்க முடியுமா அப்படி யோசிப்பாங்க. ஆனால் பாக்யராஜ் அங்கிளை மட்டும்தான் ஒவ்வொரு வீட்டு ரேஷன் கார்ட்லேயும் பேர் இல்லாட்டியும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு மகனாக ஒரு சகோதரனாக பார்க்குறாங்கன்னா அது அங்கிளை மட்டும்தான். எல்லாரையும் போக சொல்றதுக்கு முன்னாடி நித்யா வாங்க. எனக்கு தெரியும் நல்ல பாட்டு பாடுவீங்க நீங்க. பிரியா நீங்களும் பாடுவீங்க தெரியும். ஆர்த்தி பாடுவீங்களா? ஒரு பாட்டு சார் உங்களுக்காக உங்களுடைய தங்கைகள் எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. வான்மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள், நான் இன்று கண்டு கொண்டேன் ராமனை. வான்மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள், நான் இன்று கண்டு கொண்டேன் ராமனை. Thank you so much. Thank you. Thank you. சார் உங்க தங்கைகள் எல்லாம் பார்த்தாச்சு. நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண, நீங்க ஆர்டிஸ்டா உருவாக்கின ஒரு ஹீரோயின் வரப்போறாங்க. உங்க 80s ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஃபிலிம், அந்த படத்தோட ஹீரோயின் வரப்போறாங்க. எங்க ஹீரோயின் எங்க? எடுக்கலாமா? உங்களோட ஐடியா தானே சார் இது? தூரல் நின்று போச்சுல. வாட் ஆர் டேஷிங் ஹீரோயின் ஷி வாஸ். இல்ல லவ்லி. நான் பார்த்துருக்கேன். பியூட்டிஃபுல்லா இருப்பீங்க நீங்க. அண்ட் எவ்வளோ இன்னசென்ஸ். ஞாபகம் இருக்கா இவங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க? என்ன மங்களம். மங்களம் சொல்லுங்க. மங்களம் எப்படி வந்தீங்க நீங்க? இந்த ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்காக சார் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அப்போது வந்து அவர் எல்லா கேள்வி கேட்டாலும் நான் பதிலே சொல்ல மாட்டேன், தலை குடிஞ்சு தான் இருப்பேன். ஏன்னா எப்படி என்னை செலக்ட் பண்ண மாட்டாருன்னு ஒரு பயங்கர நம்பிக்கை இருந்தது எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபஸ்ட் வீக்கு ஷூட் பண்ணாங்க கொஞ்சம். அப்போ ஃபஸ்ட் எனக்கு கொடுத்த டைலாக், காப்பி ஆறி போகுது எடுத்துக்கோங்க, காப்பி ஆறி போகுது எடுத்துக்கோங்க, நான் ஊமை இல்லை, நான் திக்கு இல்லை. இந்த ஃபஸ்ட் டைலாக் தான். அதில் தான் என் பரீட்சையை நான் பாஸ் பண்ணேன். ஆமாம் சார். என்ன பொண்ணுக்கு லேசா திக்குவாய் போல் இருக்கு? இல்ல காபி ஆறுது எடுத்துக்கோங்க. திக்குவாய் இல்ல, காபி ஆறுது எடுத்துக்கோங்க. காபி எடுத்துக்க சொல்லுங்க, காபி எடுத்துக்க சொல்லுங்க. ஆறுது காபி, காபி ஆறுது எடுத்துக்கோங்க. காபி ஆறுது எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க காபி. அமைதி அமைதி. உன்னை பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்க சொல்றது. உன்னை நல்லா பார்த்துட்டேன், கூட நான் கொடுத்துக்கிறேன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 பேரும் வந்து அரேஞ்ச் மேரேஜ்ல பார்த்தவங்க தான் அதுக்கப்புறம் லவ் பண்ணுவாங்க 2 பேரும். அந்த ரொமான்ஸுங்கிறதே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரொமான்ஸை விட இவர் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, எல்லாத்துக்கும் அவங்க அழுதுருவாங்க. இவர் ஏதாவது கொஞ்சம் பேசினா கூட உடனே ஓன்னு அழுதுருவாங்க. ஒரு குழந்தைய டீல் பண்ற மாதிரி டீல் பண்ணுவேன்னு.
அது மாதிரி இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். அது மாதிரி ஞாபகம் இருக்கா என்னெல்லாம் சொல்லி இவங்களை அழ வைப்பீங்கன்னு? அதில் ஹைலைட்டான சீனு இந்த மரத்துக்கடியில் வந்து லவ் சீனை பற்றி பேசுவேன். ஃபர்ஸ்ட் நைட்டு பற்றி என்ன இதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுதான் கேட்பேன். ஏமா இந்த சினிமாலெல்லாம் கல்யாணம் ஆனோடனே செம்பு பால் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து நல்லாவே தெரியும். நான் உள்ளே போனோடனே மாப்பிள்ளை கொடுத்தோன்னே என்ன பண்ணுவேன், அவரு கொடுப்பேன், நானும் குடிப்பேன். போன உடனே வந்து உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு தெரியுமானா தெரியுமே. காலையில் சோறாக்கி டிஃபன் பண்ணி போடணும், மத்தியானம் சோறாக்கி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த 3 மணிக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும், முறுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் நைட் சோறு போடுவேன். மட்டும்தானா வேற ஏதாவது இருக்கு? நீங்க சொல்லுங்க சார். சோறு அதுக்கப்புறம் கை காலம்கே படுக்க வச்சிருவேன். வேற என்ன? படுக்க வைக்கிறதுக்கு முன்னால ஒன்று இருக்கு மேம், ஒரு கேப் இருக்குல்ல மராத்தியில் சாப்பிட்டதுலேருந்து காலையில் வரைக்கும் ஒரு கேப் ஒன்று இருக்கு. தெரியாது. ஐயோ அந்த கேப்ல நல்லா பாரு, ஏதாவது சினிமாலெல்லாம் காமிச்சிருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஆம்பளை கை ஒரு பொம்பளை கை இப்படி வந்து கோத்துக்கும், அப்புறம் ஒரு ஆம்பளை காலு ஒரு பொம்பளை காலு இப்படி வந்து உரசிக்கும். அதானே? இல்லைம்மா அது மட்டும் இல்லை, இந்த குருவி எல்லாம் வச்சு அந்த 2 குருவி வந்து இப்படி டிங் டிங் டிங்குன்னு மூக்கு முட்டுற மாதிரி காட்டுவாங்க. அவ்வளோதானே? மூக்கு முட்டுறது மட்டும்தான் காட்டுவாங்களா? ஆமாம், அதுக்கு மேலே தெரியாதே. என்ன கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா, இல்ல நான் சொன்ன மாதிரியே கத்துவியா? போங்க நீங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமா? சொல்லு சொல்லு. என்ன? அது வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும், அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு கொடுக்கணும், அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு கொடுக்கணும், அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் சோறாக்கி போடுவேன், சாயங்காலத்துக்கு டிஃபன் வச்சு கொடுப்பேன், ராத்திரிக்கே சோறாக்கி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா? அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உங்களுக்கு காப்பி வச்சு கொடுக்கணும். ஐயோ, ராத்திரியில ஒரு கேப் இருக்கே, பெரிய கேப், அதை விட்டுட்டியே, அதான ரொம்ப முக்கியம். இப்போ ராத்திரி எனக்கு சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு, ராத்திரின்ட்டு, அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா? ராத்திரில உங்களை கை காலமுக்கு தூங்க வச்சிடுவேன். சினிமான்னு ஒண்ணு பாக்குறது உண்டா? அதாவது முதல் ராத்திரின்னு ஒண்ணு வரும், வழக்கமா எல்லா சினிமாலையும் காமிப்பாங்க. அது எப்படி என்னங்கிற விவரம் தெரியுமா? ஓ தெரியுமே. மாப்பிள்ளை வந்து ரூம்ல உட்கார்ந்துருப்பாரு, பொண்ணு மாப்பிள்ளை கைக்கு பாலை கொடுத்துட்டு கால விழுவோம், அப்புறம் மாப்பிள்ளை பாலை பக்கத்துல வச்சுட்டு பொண்ணு அப்படியே கட்டி பிடிப்பாரு. அப்புறம் 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 பொண்ணு கை மெதுவா போய் விளக்க அணைக்கும். வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்லு. அப்புறம் தான் இருட்டாய் போகுதுல்ல. இருட்டுல என்ன நடக்குன்னு தெரியாதா? தெரியாது. ஒரு உத்தேசமா யோசனை பண்ணி பாரு. தெரியாது. நல்லா யோசனை பண்ணி பாருமா, ஏதாவது படங்கள்ல தப்பி தவறி காமிச்சிருப்பாங்க. நல்லா யோசனை பண்ணு. அது வந்து விளக்கெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் 2 குருவிங்க இப்படி டிங் 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 மூக்கு முட்டுறதை காட்டுவாங்க. பழைய படங்களா சொல்லிட்டு இருக்கிய, புது படங்கள் என்ன பண்றாங்க அத சொல்லுமா? புது படம் நேத்து பார்த்தேன். ஆம்பளை கை பொம்பளை கைய இப்படி பிடிக்கும், அப்புறம் வந்து ஆம்பளை காலு இப்படி பண்ணும். அது எதுக்கு? தெரியாது. தெரியாது. அந்த சீன் அப்புறம் எப்படி அழுவாங்க அவங்க. சார்கிட்ட அடியே வாங்கியிருக்கேன், அழே வராது எனக்கு. அழுதுட்டு அழுதுற மாதிரி நடிச்சு சிரிச்சிருவேன். அதனால சார் ஞாபகம் இருக்கா சார்? ஓங்கி அற விட்டீங்க, பயங்கரமா அற விட்டுறது மட்டும் இல்லை, தள்ளி வர விட்டுட்டீங்க என்ன. அப்புறம் ஷார்ட் கட் ஆனதுக்கு அப்புறம் அழுதுகிட்டே தான் இருந்தேன். அந்த சீன்ல வந்து ஆக்சுவலாக நல்லா அழுதுட்டு ஃபீல் பண்ணி பேசணும். அழுன்னா எனக்கு சிரிக்க தான் வருது, அழுகு வரல அப்படின்னா. எல்லாரும் நின்றுருக்காங்க, யாரும் சாப்பாட்டுக்கு போகலை, சாப்பிட்டு முடிக்கணும், சொல்லிக்கிட்டே இருந்தால் எனக்கு சிரிக்க தான் வருது. நான் என்ன பண்ணுறதுன்னா சிரிக்க தான் வருமானா ஆமான்னா அப்போ தான் பலாருன்னு விட்டேன். வேணும் அழுது ஓடின்னு என் டைலாக் கேமரா ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு என் டைலாக் நான் பேச ஆரம்பிச்சு சொல்லு அப்படி நான் மாட்டேன் ஒரு 2 டைலாக் தான் திருப்பி சொல்லணும். அப்பா விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. சோ பண்ணீங்களா அந்த சீன் ஞாபகம் இருக்கா? எங்க அப்பா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவர், இனிமே நிச்சயமா அவர் மனசு மாத்திக்க மாட்டாரு. நீங்க வேற யாராச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கண்ணால கட்டிக்கிட்டு நல்லபடியா இருங்க. ஒரு பொண்ணை பார்க்க எனக்கு தெரியாதாடி, நீ சொல்லியா வேற பொண்ணை பார்க்கணும்? எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதை ரொம்ப ஆசைப்பட்டு அந்த படத்தை பார்த்தாரு இல்லையா? ஸோ நினைச்சிங்களா உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்படி எல்லாம் ஒரு இன்னசென்ட்டா இருக்கிற ஒரு பெண்ணு வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் கூட
என்ஜாய் பண்ற அளவுக்கு அந்த மாதிரிலாம் நினைச்சீங்களா நீங்களா? பட் அந்த படத்தோட பேர் தான் எனக்கு இத்தனை வருஷமும் நிலைச்சிருக்கு. இப்போ கூட என்ன தொழில் அனுப்பி தான் சொல்லுவாங்க என்ன பார்த்தா. ஓகே, அது மட்டும் இல்லை, நிறைய சினிமாவில் வந்து நிறைய வந்து தலைகீழ சில விஷயங்கள் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அருக்காணி கேரக்டர் நான் பண்ணும்போது ராதா என் பக்கத்தில் இருப்பாங்க. எனக்கு வந்து கருப்பு மேக்கப் போடுவாங்க, அவங்களுக்கு வெள்ளை மேக்கப் போடுவாங்க. ஏன்னா என்னோட ஸ்கின் கொஞ்சம் கருக்காணி மாதிரி இருக்காது, அவங்களது வந்து சிட்டி மாதிரி இருக்காது. அதே மாதிரி நீங்கள் டைரக்ட் பண்ண ஒரு படத்தில் நீங்கள் மலையாளம் பேசணும், ஹீரோயின் தமிழ் பேசணும். ஆனால் ஹீரோயின் வந்து மலையாளி, நீங்கள் தமிழியன். ஸோ அதனால அவங்களுக்கு நீங்கள் வந்து தமிழை கரெக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு அவங்க மலையாளத்தை கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த வசந்தி அண்ட் பாலக்காடு மாதவன் நாயர். பார்க்கலாமா? நீங்களும் உட்காந்து பாருங்க. அந்த 7 நாட்கள் 2 டயலாக் யாருமே மறக்க மாட்டோம். ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருது, இந்த பாலக்காடு மாதவன் நாயரை போல யோகியன் உலகத்துல கிடையாது. அது ஞாபகம் இருக்காது எந்த டயலாக் எப்படி? சாரி, லோகத்தில் யோகியன் ஒரு ஆள் உண்டெங்கில் அது பாலக்காட்டு மாதவன். இது வந்து MS விஸ்வநாதனை கொஞ்சம் பேஸ் பண்ண கேரக்டரா, மியூசிக் டைரக்டர் இல்ல நீங்க இந்த மாதிரி கேரக்டர் ஏதாவது? இல்ல, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த கேரக்டர் தான். ஓகே, கம்போசிங்ல பார்த்துட்டு அதுல தான் அந்த கேரக்டரைசேஷன் ஏன் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்காக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு தான் அது இன்ஸ்பிரேஷனா. இதே நேரத்தில் வந்து நீங்க புதிய வார்ப்புகளில் வேற மாதிரி பண்ணியிருப்பீங்க. யாருமே மறக்க முடியாத ஒரு டைலாக். எந்த டைலாக் அந்த கடைசியில் நீங்க சொல்லுவீங்க? எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆகிட்டு வரும், வச்சு உங்க மனைவி எனக்கு காதலி ஆகிட்டு வராது, இதே மண்ணின் மையமே. அது அந்த டைலாக் எழுதும்போது இல்லை அந்த சீன் பண்ணும்போது இது வந்து அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் டைலாக் ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்களா நீங்க அப்போவே? இல்லை, ஆக்சுவலாக நான் எப்பவுமே ஸ்பாட்டில் போய் தான் அப்படியே சொல்லி அப்படியே அசிஸ்டன்ட் எழுதிக்குவாங்க. இது நைட் ஷூட்டிங் தானேன்னு சொல்லிட்டு மத்தியானம் உட்காந்து எதுக்கும் கொஞ்சம் எழுதிட்டு போயிடுவோமேன்னு மத்தியானம் உட்காந்து எழுதுனேன். ராஜேஷ் என்னை கூப்பிட்டு மாடிக்கு போகிறாரு, கதவை திறந்தா அங்கே வசந்தி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு வரல. அப்புறம் 6 மணி 7 மணி 8 மணி எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் எழுதிக்கிட்டே இருந்தேன், எனக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வரல. அப்புறம் வேறு ஏதோ சில ஷாட்டுகள்லாம் பாசிங் ஷாட் எடுக்க சொல்லுங்கன்னா அப்புறம் 9:30-10 மணி ஆச்சு. வேண்டாம், பேக்கப் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக வரல, நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 10 மணியோட முடிச்சு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் விடிய காலை 4:30-5 மணிக்கு தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டே கிடச்சிது. மேலே வந்தோன்னே என்ன பேச ஆரம்பிக்கிறதுன்ட்டு அப்புறம் உட்காந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சோன்னே 6:30-7 மணிக்குள்ளே உட்காந்து கடகடன்னு எழுதிட்டேன். அப்புறம் அசிஸ்டன்ஸ் எல்லாம் எழுப்பி விட்டு அப்புறம் படித்து காமிச்சிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்து சரி மத்தியானம் ஷூட்டிங் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன். ஸோ அந்த டைலாக் தான் இன்றைக்கும் யாரும் மறக்க முடியாத ஒரு டைலாக். அதை ஹிந்தியில் பண்ணது ஓ சாத்தின் அப்படிங்கிறது, அது வந்து நம்ம அனில் கபூருக்கு முதல் படமாக இருந்தது. நீங்கள் வந்து அனில் கபூரோட படங்களும் சரி, அமிதாப் பச்சனையும் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கும் அவர் வந்து அமிதாப் பச்சன் பெஸ்ட் டைரக்டர்ஸ் தட் ஐ ஒர்க் வித் அப்படிங்கிறத உங்களை தான் சொல்லுவார். அதுவும் கைதியின் டைரி, உங்கள் சீனியர் டைரக்டர் டைரக்ட் பண்ண படத்தை நீங்கள் வந்து ஹிந்தியில் பண்ணும்போது, ஹிந்தி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. நானும் ரகு தாத்தா தான், ராதிகா, நான், நீங்கள், நமக்கெல்லாம் யாருக்குமே ஹிந்தி வராது. இப்போ எப்படி ஒரு அந்த ஹிந்தி படம் பண்ணீங்க? எப்படி அது அந்த கமாண்ட் உங்களுக்கு இருந்தது? அதில் நடிக்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்கும். என்னென்னா அப்போது அனுபம் கேர் வந்து இப்போ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கார், அதில் அவர் புதுசு. ஸோ ஸ்டேஜ்லேருந்து நேராக வந்திருக்காரு. அதனால் அவருக்கு வந்து ஜனகராஜ் கேரக்டர் செய்கிறாரு. அவருக்கு ஒரு பக்கம் அமிதாப் பச்சன் நடிக்கிறது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அந்த டென்ஷனு. அப்புறம் என்னை பற்றி வேறு அவர் பெரிய டைரக்டர் அப்படி இப்படின்னு என்னை பற்றி ஆக்டர், ஹீரோ, டைரக்டர் அது இதுன்னெலாம் சொல்லி வேறு விட்டுருக்காங்க. அதனால் என்னை பார்த்து ஒரு மிரட்சி. அப்புறம் அவருக்கு லாங்குவேஜ், அதனால் அவருக்கு சொல்லி கொடுக்கும்போது நான் சொல்கிறது எனக்கு ஹிந்தியில் சொல்ல தெரியல, இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நடிக்கும்போது டைலாக் வந்து என்னால் பேச முடியல. ஆனால் எக்ஸ்பிரஷன் வந்து எனக்கு கரெக்டாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு போராடுறேன். அப்புறம் அமிதாப் பார்த்துட்டே இருந்தார். அமிதாப்ஜி வந்து சார் வில் டூ ஒன் திங் அப்படின்னு, என்னென்ன மிஸ்டர் அனுபம் கேர் யூ சிட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சார் யூ டூ அனுபம் கேர்ஸ் ரோல், ஐ வில் டூ மை கேரக்டர், speak the dialects. நான் சொன்னேன், how sir, I don't know Hindi. No, you speak in Tamil. I will speak in Hindi. How it will look அப்படின்னா, see whatever it is, he is going to follow your performance only. So you speak in Tamil, I will speak in Hindi அப்படின்னா உடனே நான் வந்து தமிழில் வந்து பேச ஆரம்பிப்பேன். இல்லையா நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்ல முஜே கேலியே நகை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிப்பார். ஸோ அவருக்கு வந்து நான் பேசுகிறது என்னங்கிறது அவருக்கு புரியும், எனக்கு அவர் பேசுகிறது புரியும். அதனால் நாங்கள் தமிழ்லேயும் இதுலேயும் பார்த்தா செட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரே ஷாக்காக இருக்கும். அப்புறம் அனுபவம் பார்த்துக்கிட்டு அப்புறம் அந்த பயம் போய்
அதுக்கப்புறம் வந்து நடிக்க ஆரம்பித்தார். இப்படி நிறையா ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அனில் கபூர் உங்களை பற்றி என்ன சொல்கிறார் பார்க்கலாம். Thank you, Maharaj. Thank you so much. Today I would like to take this opportunity to tell you that how grateful I am to you for changing my life. It was Andel Narkar, the great script of Andel Narkar, which was made in the Wo Saat Din, which really gave me recognition, which gave me where people came to know who I am as an actor, and I started getting work in Hindi films. And it's because of your script that I am today what I am. It's the first film. It's always the first film which really makes you a breakthrough. And it was Wo Saat Din. If it was not for Wo Saat Din, it was not for your script, which was Andel Narkar, which was remade into Wo Saat Din, I wouldn't be what I am today. So thank you so much. அமிதாப் பச்சனும் அனில் கபூரும் ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உங்களை இப்படி பெடஸ்டலில் தூக்கி வைக்கிறத உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் பாட்டி எல்லாரும் பார்த்துருக்கணும். அட்லீஸ்ட் இந்த நிகழ்ச்சி மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போது ஹிந்தி எனக்கும் வராது, உங்களுக்கும் வராது, ராதிகாவுக்கும் வராது. அந்த ஹிந்தி வராது அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை வந்து ரொம்ப அழகாக நீங்கள் இன்று போய் நாளைவால அந்த ஐடியா எப்படி வந்தது? ஏ காவ்மே ஏ கிசான் ரகு தாத்தா. அந்த காலத்துலேருந்தே ஹிந்தி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து அது எவ்வளோ யூஸு என்னங்கிறதெல்லாம் தெரியாமல் நம்ம மைண்டில் என்ன சொல்லி விட்டாங்கன்னா, ஹிந்தினாலே ஒரு காமெடியாக சொல்லி விட்டாங்க. ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் எங்கள் ஹிந்தி பண்டிட்டில் ஆர்வம் மாஸ்டர் வருவார். அவர் வந்து ஃபஸ்ட்டு டே நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. ஹிந்தி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டே வர்றாரு. ஃபஸ்ட்டு டே கிளாஸுக்கு வரும்போது நாங்கள் எல்லாருமே சிரிப்பு, எல்லாம் சிரிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். எங்கள் கூட ராமச்சந்திரன் ஒரு பையன் இருந்தான். அப்போ வந்தோடனே அவர் எல்லோரும் சிரித்தோம், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரித்தோம். சிரிச்சோடனே அவருக்கு லேசாக ஒரு டவுட் வந்துச்சு, ஹிந்தி பீரியடு தானே அப்படின்னு சொல்லி டவுட்டில் கேட்டார். நாங்கள் எல்லோரும் ஹிந்தி பீரியடே தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவன் மட்டும் ஹிந்தி பீரியடே தான் அப்படின்னா உடனே வாத்தியார் கோவம் வந்துச்சு. யார் அது? ஜிவா இல்லை சார் ஹிந்தி பீரியடே தான் சொன்னேன். எப்படி சொன்ன சொல்லு? இல்லை ஹிந்தி பீரியடே சொன்ன மாதிரியே சொல்லு. ஹிந்தி பீரியடே தானே. அந்த காதை அவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி, அந்த காதை ஒரு சுருட்டி அப்படி கட 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 கடன்னு ஒரு ஆட்டு பாருங்க. அப்புறம் விட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியே எங்கள் மணிக ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி ஆர்வத்துக்கு அவர்கிட்ட வந்து காதை சிக்கிச்சுன்னா அவ்வளோதான். அவன் எவ்வளோ அவஸ்தைப்படுவான் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே அவன் மாட்டிட்டான். ஓகே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு நழுவி போச்சு. இன்னும் ஞாபகம் இருக்குது, டி நகரில் அந்த தேவர் ஃபிலிம்ஸ் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ். அங்கே வந்து கதை ரொம்ப சுருக்கமாக சொன்னீங்க. எனக்கு வந்து ஒரு தெலுங்கு படத்தில் இருந்ததுனால நான் மாட்டிக்கிட்டேன், என்னால் வர முடியல. அதுக்கப்புறமா என்னை விட சூப்பரான ஒரு ஹீரோயின் அந்த படத்தில் நடித்து அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் 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 ஹிட் ஆச்சு. அந்த படத்தை நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். டார்லிங் டார்லிங் டார்லிங். அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் நடித்தவங்க பின்னாடி உங்க வாழ்க்கை துணையாகவும் ஆனாங்க. ஸோ அதனால என்னோட டேட் கிடைக்காதது உங்களுடைய பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டார்லிங் டார்லிங் டார்லிங்னு அவங்களுக்கு தான் பேர் வச்சிங்களா? பெரும்பாலும் என்னென்ன படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு டைட்டில் நான் சொல்லிடுவேன். அப்போ முன்னால் என்ன படம் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்ப்பேன். சரி வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறேன், தூரல் நின்று வச்சு பண்ணியிருக்கேன். சரி இது ரெண்டுமே வில்லேஜ் இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் சிட்டி டைப்பில் கொஞ்சம் மாடர்னாக ஒன்று பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் மாதிரி இடத்துல எடுத்தால் நல்லாயிருக்கு அப்படிங்கும்போது என்ன டைட்டில் டார்லிங் டார்லிங்னு டைட்டில் கொடுத்துட்டேன். சரி, அப்படி கொடுத்தது தான் டார்லிங். விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. டார்லிங் 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 வந்தாச்சு. சர்ப்ரைஸ் காலையிலேருந்து அனுப்புறதுக்குள்ள பெரிய பாடு எனக்கு. அப்படியா? தெரியாம எப்படி அனுப்புறது? சரி, ஒரு பால்கனில பாம்பேல வந்து ஒரு ப்ரொபோசல் நடந்ததாமே? பிரச்சனையே ப்ரொபோசல் நடக்கல அந்த டயத்துல. ப்ரொபோசல்லாம் அதுக்கப்புறம் தான் நடந்தது. பால்கனில ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் மைண்ட் அந்த டைம்ல அப்செட் ஆயிருந்தேன் இல்லையா, அதனால இங்க இருந்தா எப்பவும் யாராவது ஒருத்தர் வந்து அதே இதையும் ஞாபகப்படுத்துறாங்கன்ட்டு கொஞ்சம் அங்காவது போய் தூரமா சுத்திட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் புறப்பட்டது. எல்லாரையும் தாண்டி அந்த பால்கனிக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் எப்படி தனியா போனீங்க? அது எனக்கு தெரிஞ்சாவது. இல்ல அது வந்து அந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனால அங்க ஒரே அந்த ட்ரம்ஸ் டான்ஸ் அந்த சத்தம் கேட்டது. அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன், என்ன ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. அப்புறம் அப்படியே சும்மா ஏதோ ஜென்ரலாக பேச ஆரம்பித்தோம்.
அப்புறம் அப்படி பார்த்தா பேசிட்டே இருந்து நைட்டு 2 மணி ஆயிப்போச்சு. அப்போ அந்த நேரத்தில் இவங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்க இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியான்னு கேட்டுருந்தோமா. அப்புறம் தான் ஒரு செகண்ட் அப்படியே இவங்களையே பார்த்துட்டீங்க. இவங்க அதையவே ஆனந்தமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு லைஃப்பில் டக்குன்னு தோணுச்சு. அந்த நேரத்தில் லைஃப்பில் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்போ நமக்கு யாரும் இல்லை. ஸோ நம்மளா ஒரு கால் கட்டு போட்டுக்கிட்டா தான் லைஃப் வந்து மறுபடியும் சரியாக. இல்லைன்னா நம்ம எப்படி வேணாலும் சினிமாவில் தாறுமாறாக லைஃப் போயிருமே. சரி கேட்டு பார்க்கலாமேன்னு நினச்சேன். ஆனால் எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அப்போ வந்து சரி புறப்படலான்னு சொல்லிட்டு புறப்பட்டு கார் ஏறும்போது எப்போ போகிற பாரிஸ் அப்படின்னா நாளைக்கு அப்படின்னா சரின்ட்டு வண்டி எடுங்க அப்படின்னு போகும்போது அங்கே போனால் மறக்காமல் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிட்டேன். ஆனால் ஃபோன் நம்பர் கொடுத்தாரா? எனக்கு ஃபோன் நம்பர் தெரியும். சரி எதுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாருன்னு எனக்கு ஆக்சுவலி ஐடியா இல்லை. சரி ஷூட்டிங் கிளம்பி போயிட்டேன் நான். அங்கே போய் ஒரு 2-3 நாள் ஷூட்டிங்க்கு அப்புறம் அன்றைக்கி ஃபோன் பண்ண சொன்னாரே, பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் நான். அப்புறம் ஹோட்டல்லேருந்து ஃபோன் பண்ணேன், நாட் ரீச்சபிள் தான் வந்தது. மனுஷன் வரல லைனில். அதுக்கப்புறம் சார் பிஸியாக இருக்காருன்னு யாரோ ஒருத்தர் பேசி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 தினம் பண்ணி கிடைக்கலன்னு சொன்னப்போ சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இதுக்கு மேலே பண்ணால் மரியாதையாக இருக்காதுன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். நான் பண்ணலை. அதுக்கு நடுவில் இன்டர்கட் ஒன்று இருந்தது. இன்டர்கட்டில் என்னதான் சார் நடந்தது? இன்டர்கட்டில் என்னென்னா எனக்கு ஃபோன் வரவே இல்லை. போய் ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். அவசரப்பட்டு கேட்டோமோ, அவங்க பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க, அதனால் பிடிக்கலையோ, அதனால் நம்ம தான் முந்திட்டு போய் ஏதோ கேள்வி கேட்டோமோ, இல்லைன்னு இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே வெக்ஸ் ஆகிட்டேன். ஒரு குழப்பம். சரி ஓகே அவ்வளோதான், நீ வராது அப்படின்னு வந்துட்டார். அசிஸ்டண்ட் இளமுருகன் ஒருத்தர் தான். அவன் வந்து சார் யாருன்னே தெரியல, உங்கள் ஃபேன் போலுக்கு ஒரு பொண்ணு பூர்ணிமாவே பேர் சொல்லி பாரிஸு கார்னர்லேருந்து பேசிக்கிட்டே இருக்கு. 3 தடவை ஃபோன் பண்ணிச்சு, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். பாரிஸ் கார்னர் இல்லைடா, பாரிஸ் அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் பண்ணல அப்படின்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அவங்களையும் ஏதோ பிடிச்சிக்கிடுச்சு. அப்புறம் இவங்க தங்கியிருக்க இடத்துக்கு நான் ஃபோன் பண்ணப்போ இல்லை, மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டு வந்தால் ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு என் பேர் சொல்லிட்டு வச்சேன். அப்புறம் தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்க. மாதிரி உங்களுக்கு இந்தியாவிலேருந்து கால் வந்தது. யாருன்னா எல்லாருக்கும் ஒரு இன்க்யூசிட்டிவ், என்ன யார் ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நெடுமுடி வேணும்லேருந்து எல்லாருமே எட்டி பார்க்குறாங்க. நான் பார்த்துட்டு ஐயோ சரின்னு எடுத்து வச்சுட்டேன்னா. அப்புறம் ரூமுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கால் புக் பண்ணேன். கால் புக் பண்ணதுக்கப்புறம் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டு, அவர் எப்படி இருக்க எல்லாம் கேட்டார். 2-3 நாளாக ஃபோன் பண்ணேன் அப்படின்னா, சரி ஷூட்டிங் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டார். நல்லா போயிட்டுருக்குன்னு. சரி பரவாயில்ல அப்புறம் பேசலான்னு வச்சுட்டாரு. வாய் வரல, என்ன எப்படி பேசுறது என்ன பேசுறது. சினிமாவில் வந்து ஈஸியாக பேசிடுவோம், லவ் சீன் எழுதுறதெல்லாம் ஈஸி. ரியல் லைஃப் அப்படின்னா அது வரமாட்டேங்குது. இப்படி ஆரம்பிச்சாது சொல்ல வேணுமா வேண்டாமா சொல்லலாமான்றது கடைசியில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கல்யாணம். எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி 2 பேரும் சேர்ந்து நடத்தி வச்சு அந்த கல்யாணம் ஆக்சுவலி கொடுத்து வச்சாங்க. பிகாஸ் ஒரு சைடில் சிவாஜி சார், ஒரு சைடில் புரட்சி தலைவர். இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல, ட்ரீமே பண்ணனது கிடையாது இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கும்னு. ஸோ அந்த விதத்தில் வி ஆர் வெரி பிளெஸ்ட். எம்ஜிஆருக்கும் உங்களுக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது. இந்த அவசர போலீஸ் எம்ஜிஆரோட ஒரு டெடிகேஷன் கூட சொல்லலாம்ல உங்களோட ஃபில்ம் அது. அவருக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த தொடர்பு அதை சொல்லுங்கள். அங்கே இருக்கும்போதுலேருந்தே அவருடைய படத்தில் வந்து சினிமாவில் அவருக்கு என்னென்ன டெக்னிக்கலாக என்னென்னலாம் தெரியுங்கிறது வந்து அதுக்கு முன்னால் சிவாஜி சார் நடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவர்கிட்ட வந்து எல்லா இதுவும் இருக்குது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிக்கும் போது ஐயோ இது எப்படி ஒரு மனுஷனுக்கு இவ்வளோவெல்லாம் தெரிஞ்சிருக்காரு. அந்த மரியாதைகளால் சினிமாவில் வரும்போது அவரை பற்றி ஒரு பாட்டு அப்படின்னா சூர்ராஜ் சித்திரங்கள் பச்சை கிளி முத்துச்சரன் அந்த பாட்டை போட்டு சும்மா 4 ஸ்டெப்பு டான்ஸ் ஆனால் ஜனங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவர் மேலே இருக்கிற ஒரு மரியாதைக்கு நான் காமெடின்னு அந்த கேரக்டர் செஞ்சேன். இப்படி ஒவ்வொன்றா காமிக்க ஆரம்பிச்சோன்னே அவர் வந்து யாருன்னா ஒவ்வொரு படத்துலேயும் அந்த பையன் நம்மளை வந்து காமிச்சிருக்கேன் யார் என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது கோயம்புத்தூர்லேயே நான் ரசிகர் மட்டத்தில் இருந்திருக்கேன், கேவிகே சாமி படிப்பகத்தில் எம்ஜிஆர் மட்டத்தில் வந்து இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் அவர் வந்து மீட்டிங்லேயே அங்கே இங்கே ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா பழக்கமாச்சு. அப்புறம் தூரம் நின்று போச்சு. இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப க்ளோஸாக அவரோட பழக்கமாகி போச்சு.
எம்ஜிஆர் சிவாஜி பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவாக இருந்தது. அதே அவரை வச்சு டைரக்ட் பண்ணி இவருடைய படம் நின்று போன ஒரு படத்தையும் வந்து நான் முடிச்சு அப்புறம் இவர் வந்து என்ன கலைவாசி பாக்யராஜ்னு சொல்கிற அளவுக்கு நான் வளர்ந்தது அப்படிங்கிறது இதெல்லாம் பெரிய லைஃப்பில் தான் காட் கிஃப்ட். எங்கள் அம்மா பாக்யராஜ்னு பேர் வச்சதுன்னா ஏதோ ஒரு அர்த்தத்தோட தான் வச்சு. நிச்சயமா அவங்களோட ஆசீர்வாதம், அவங்களோட கனவு எல்லாமே தான். நீங்க வந்து நிறைய துறையில ஸ்பெஷலிஸ்ட், ரைட்டிங், ஜேர்னலிஸ்டாகவும் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நீங்க மியூசிக் டைரக்ஷன் பண்ணதை. ஆனா ஒரு துறையை சேர்ந்தவங்க, இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு துறை சேர்ந்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்றாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட கோயம்போடு பக்கமோ இல்லை எங்கேயோ மயிலாப்பூர் எங்கேயோ பக்கமோ இருக்கணும். முருங்கைக்காய் வியாபாரிகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்றாங்க. எல்லா முருங்கைக்காய் வியாபாரிகளும் முருங்கைக்காய் சரியா வியாபாரம் இல்லை, அதுல இருக்கிற சத்து, அதுல இருக்கிற இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியாம இருந்தது. இங்கிலீஷ் காய்கறியே வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை முருங்கைக்காய் பக்கம் பார்க்க வச்ச ஒரு பெரிய மேதாவி, ஒரு இயக்குனர் அப்படின்னா பாக்யராஜ் சார்னு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்றாங்க எல்லாரும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையுமே முருங்கைக்காய் சாப்பிட வச்சிங்க. அதுல இருக்கிற சத்து, அதுல இருக்கிற புகழ் எல்லாமே உங்களுக்கு தான் சேரும். ஆனா நீங்க எப்படி முருங்கைக்காய் சாப்பிடுவீங்க அப்படிங்கறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதனால முருங்கைக்காயை நாங்க கொண்டு வந்தே ஆகணும். இப்போ நீங்க எங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டே ஆகணும். முருங்கைக்காய் எக்ஸ்பர்ட் முருங்கைக்காய் சாப்பிட்டாரு. இப்போ எதுக்கு இவ்வளவு முருங்கைக்காய் வெரைட்டி? அது அப்படிதான் அப்படிதான். பூர்ணிமா, முதலே நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், விமென் அப்படின்னாலே ஒரு சாஃப்ட் கார்னர் பாக்யராஜ் சாருக்கு, அண்ட் விமெனுக்கும் பாக்யராஜ் சார்னா ஒரு சாஃப்ட் கார்னர். அது வந்து வெறும் பேச்சளவுக்கு உதட்டளவுக்கு இல்லை. அவர் வந்து ஒரு ஃபீமேல் சினிமாட்டோகிராஃபருக்கு ஃபர்ஸ்ட் படம் நீங்கள் வந்து கொடுத்தீங்க. நம்ம அசோக் குமாரோட அசிஸ்டண்ட்டாக இருந்த விஜி, நானும் விஜயும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த விஜி இது அந்த விஜி இல்லையே, ஒல்லி குச்சியா இருந்த அந்த விஜி. ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி குச்சியா. விஜி சொல்லுப்பா. ரொம்ப கஷ்டம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து, அதுவும் சினிமாட்டோகிராஃபியில் வந்து ஒரு உமனாக வந்து சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஆதாரம் இல்லைன்னா வரவே முடியாது. அது அந்த சப்போர்ட் வந்து மென் கிட்ட தான் வரும். ஃபர்ஸ்ட் அவர்கிட்டேருந்து வந்தது இல்லையா? That is he's my director, sir. That is Darling தான் அசோக்ஜி ஃபர்ஸ்ட் வந்து I worked as assistant. முந்தானே முடிச்சில ஒர்க் பண்ணேன். அப்பவே அவர் என்ன சொன்னார்னா, ஒரு வருஷம் நீ இந்த மாதிரி சீரியஸாக ஒர்க் பண்ணனா நான் உனக்கு ஒரு பிரேக் கொடுக்குறேன்னு சொன்னார். பட் தாவணி கனவுகள் அசோக்ஜி ஒர்க் பண்ணல. ஸோ எனக்கு டச் விட்டு போச்சு. தென் ஆல் ஆஃப் அ சடன் ஆஃப்டர் 1 year 1985 ஒரு கால் வந்தது. he said come. So he said will you work? ஸோ ஞாபகம் வச்சு கரெக்டாக 1 yearக்கு அப்புறம் பிரேக் கொடுத்தாரு. இது வரைக்கும் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருந்தப்போ ஒரு ஃபேமிலியா, ஒரு ஸ்கூல் மாதிரி கத்துக்கிட்டோம், ஒரு ஃபேமிலியா கத்துக்கிட்டோம், ஒரு குடும்பம் மாதிரி கத்துட்டோம், ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி கத்துட்டோம், ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி தான் சார். உங்ககிட்ட கத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. செம்புலி ஜெகன், మమ గమ గమ గమని పగారి సనే സപ്തസ്വര ദേവിയുണരു ഇനി എന്നിൽ വരദാനമരുളു നീ അഴകിൽ മമനാവിൽ വാഴൂ. பாக்யராஜ் சாருக்கு அசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய படையே இருக்கு. ஒருத்தரும் ஒரு விதமான, பார்த்திபனா இருக்கட்டும், பாண்டியராஜனா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஜிஎம் குமார், லிவிங்ஸ்டன், எல்லாருமே இன்னும் ஃபேண்டாஸ்டிக். ஒரு அசிஸ்டண்டா நீங்க வந்து உங்க பாஸ் பற்றி சொல்லுங்கள் சார். என்னை வந்து டைரக்டர் வந்து அடிக்கடி கேட்பார், நான் பண்ண படத்துல உனக்கு எதுப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லுவேன் எனக்கு தாவணி கனவுகள் தான் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்ப்பா என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை சார் அது படம் இல்லை, என்னுடைய லைஃப் தான் அப்படின்னு. என்னப்பா சொல்கிறேன்னா, ஆமாம் சார் எனக்கு வந்து 3 அக்கா 5 தங்கச்சி அப்படின்னா. அது மைண்டில் வச்சு என்னை நடிக்க வச்சாரோ என்னவோ தெரில. நான் ஒரு 10 வருஷம் நடித்து அவங்க அவ்வளோ பேருக்கு நான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல டைரக்டருக்கு வந்து நான் நடிச்சு 2-3 வருஷம் எப்போ பாரு நான் வீட்டிலேருந்து வெளியே வரும்போதெல்லாம்
சரி நீ பாரு. மூணாவது வருஷம் தான் கேட்டாரு. சொல்றியா நீ ஏன்ப்பா என்ன வேணும் உனக்கு? நீ டெய்லி இங்கே வந்து நிற்கிற. பதிலே சொல்ல முடியாமல் சரிப்பா நான் சேர்த்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நல்ல ஸ்பீடாக ஆரம்பிப்பாப்புல ராஜ்குட்டி நானும் அவனும் பேசிட்டு இருக்கும்போது இல்லை நாளை காலையில் வரும்போது நேற்று முன்னாடி சாலையில் அது அப்படியே ஒரு பல்பு பீஸ் ஆகிற மாதிரி. அதனால இவங்க கூட நடிக்கும்போது பார்க்காம சிரிப்பா நடிக்கவே முடியாது. சோனியா, ஹெர்குலிஸ் அண்ட் நிக்கில் முருகன் எல்லாரும் நன்றி. ஸோ உங்களோட பார்ட்டிசிபேஷன் அவரோட வாழ்க்கையில். நான் வந்து குழந்தையிலே தெரியும். ஒரு மூவி தம்பி நடிச்சிருக்கும் போதெல்லாம் நான் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன், டப்பிங்லாம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சுந்தரகாண்டம் படத்தோட ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு தான் என்னை முதல்ல கூப்பிடுறாரு. ஸ்கூல் போயிட்டுருக்கேன், சாரியெல்லாம் சுற்றிட்டு வந்து நிற்க வச்சு ஒரே ஷார்ட் கூட எடுக்கலை. உடனே சார் ஐயோயோ இதெல்லாம் என்ன லவ் பண்ணுற மாதிரி நடிக்க வச்சா என்ன கல்லால் அடிப்பாங்க, இது இன்னும் குழந்த மாதிரி இருக்கு, அனுப்புங்க முதல்ல அனுப்பிச்சிங்க, சரி போயிட்டு வராங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. அதுதான் ஃபஸ்ட்டு. பார்த்திபன் உங்களை வழக்கமாக கிளிப்பிங் தான் போடுவோம், இல்லை அவர் ஒரு ஆடியோ, அவரோட வார்த்தைகள், அவரோட குரல்ல உங்களை பற்றி சொல்கிறார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், ஆனால் குருவை நம்பினோருக்கு கடவுளை கை கொடுத்து வாழ்த்துவார். உரு அற்றவன் கடவுள், உரு உள்ள கடவுள் குரு. உருண்டையான இவ்வுலகம் கிபி கிமு என்று கணக்கிட்டாலும் குருண்டையான என் வாழ்க்கை கூமு கூப்பி, அதாவது குருவுக்கு முன் குருவுக்கு பின் என்றே கவனப்படுகிறது. குருவை சந்திக்கும் முன் மூர்த்தி, சந்தித்த பின் பார்த்திபன். புண்பட்டதும் பண்பட்டதுமே வித்தியாசம். தென்பட்டதெல்லாம் தோல்வி, சோகம், வருத்தத்தின் விருத்தமாகவே இருந்த என் வாழ்வில் குருவின் கண்பட்டதும் தான் தொட்டதெல்லாம் துலங்கியது. குருவில் நல்லவர் கெட்டவர் என இருவர் இல்லை என்பதும், அது நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டிய ஞான பாதம் என்பதும் விளங்கியது. கடவுளுக்கு படைப்பதையெல்லாம் அவரா சுவைக்கிறார், பூஜைக்கு பின் நாம் தானே வயிறு புடைக்கிறோம். அப்படி குருவை போற்றுவதால் அந்த இமயமலைக்கு ஒன்றும் ஹேர்பின் முளைப்பதில்லை. நம் உயிர்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளவே குரு வணக்கம். என் குரு திரு கே பாக்யராஜ் அவர்களுக்கு வணக்கம். ஜீ தமிழுக்கு பாராட்டுக்கள். நான் பார்த்திபன் தான் பேசுறேன்னு நான் சொல்லாமலே என் குரலை திருக்குறளாக்கியவரும் அவரே. நன்றி. ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கில்லு போட்டு அழகான நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்திருக்கோம். உங்களுடைய இந்த கேரிகேச்சர் சொல்கிறதா, போர்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறதா, அதை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஒரு கண்ணாடி அப்படின்னு தான் சொல்லலாம் சார். அந்த கண்ணாடியை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அந்த கண்ணாடி ஓரளவுக்கு உங்களை பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதெல்லாம் சொல்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சோ சினிமாவில் அப்படிங்கிறது. இல்லைன்னா இல்லை சார், ரொம்ப நாள் இல்லை சார், இப்போ தானே வந்தோம், நம்ம நேற்றுக்கு தான் வந்தோம் புதிய வார்த்தைகள். இப்போ தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். நம்ம நிகழ்ச்சியோட கடைசிக்கு வந்துட்டு இருக்கோம். குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே முன்னாடி வந்தா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடி வந்துட்டீங்கன்னா ஸோ இந்த நிகழ்ச்சியை உங்களை தலைமையாக வச்சு பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நான் தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு, ஜி தமிழ் எல்லாத்துக்கும். அப்புறம் இத்தனை பேர் வந்து எங்கள் மாஸ்டர்லேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க எப்படி இவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணீங்க, இவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்க, அவங்களும் எல்லாம் சிரமப்பட்டு வந்திருக்காங்க போது நீங்கள் நடந்து வந்த பாதையை பார்க்கணும் அப்படின்றப்போ அதில் முக்கியமான நபர்களை கொண்டு வரது வந்து ஜி தமிழோட பொறுப்பாக இருந்தது, இந்த டீமோட பொறுப்பாக இருந்தது. எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி. இவ்வளோ தூரம் வந்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் சந்திப்போம் அடுத்த வாரம். இன் நிப்பான் பெயிண்ட் வழங்கும் வீக்கெண்ட் வித் ஸ்டார்ஸ், பவர்ட் பை Rajcom Builders and Fog Gold, and also co-presented by Unibic Cookies. Thank you and good night. ஒவ்வொரு வாரமும் நம்ம சிம்மாசனத்தில் உட்கார செலிபிரிட்டியோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து நம்ம ஹால் ஆஃப் ஃபேமில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம ஃபேவரட் இருக்கிற பாக்யராஜுக்கும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் போர்ட்ரேட் வித் இஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம ஹால் ஆஃப் ஃபேமில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்.